அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப ஒரு அற்புதமான பட்டிமன்றம் நமக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம். என்ன பட்டிமன்றத்தோட தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிறக்கிறான். பிறந்தோன்னா நம்ம ஜாதகம் எழுதுறோம். அந்த ஜாதகத்தை வச்சு தசாபுத்திக்கு பலன் சொல்றோம் இல்லையா? தசாபுத்திய வச்சு பலன் சொல்றதுனாலதான் ஜாதகத்துல நிறைய பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்னு பாரதி ராஜா வந்திருக்கிறாங்க. ஏடாங்க பாரதி ராஜா வந்திருக்காங்க, ஐயா ராஜரத்னம் ஐயா, இந்துமதி, கோமதி, பாலசரஸ்வதி, பதிலு, லட்சுமி, இவங்க எல்லாம் நீங்க என்ன வேணா பதிவிக்கீங்க, எங்க தசாபத்தி இல்லாம ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. திடீர்னு என்ன பண்றாங்க, ராஜேஸ்வரி ஐயா கோச்சாரத்தை வச்சு முழுமையாக ஒருத்தருக்கு பலன் சொல்ல முடியும், அல்லது கோச்சார பலன்கள்ல ஜாதகம் சொல்றதுல மேன்மையா இருக்கு, அதிக பலனை கொடுக்குது அப்படின்னு ராஜேஸ்வரி டீம் ஒண்ணு வந்திருக்காங்க. இதுக்கு ராஜேஸ்வரி தலைமை தாங்கி அவங்க டீம் வழி நடத்த போறாங்க. ராஜேஸ்வரி, நித்யா, மகாலட்சுமி, சத்யா, பிரீத்தி, தேன்மொழி, நிர்மலா, இவங்க எல்லாருமே பலன்கள் சொல்வதில் மேன்மையான பலன்களை தருவது கோச்சார கிரகங்கள் தான். ஜனன ஜாதகத்தோட வச்சு சொல்லலாம், அல்லது கோச்சாரத்துக்கே நம்ம பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. அதனால ஒரு மனிதனோட ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களே அவங்களுக்கு அதிகமான பலன்களை தருகிறது, கோச்சாரத்தை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு அணியினுடைய தலைவர் பாரதி ராஜா அவர்கள் முதல் பேச்சை ஆரம்பிக்கிறார். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. இந்த விழாவில் பட்டிமன்றத்தின் நடுநாயகமாக விட்டிருக்கும் கனியறையாவிற்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம ஒரு ஜாதக நோட்டு எடுத்துக்கிட்டு தானே ஜாதகரை பார்க்க போறோம். அப்படி இருக்கும்போது ஜாதக நோட்டு இல்லாம எப்படி ஒரு கோச்சாரத்தை மட்டும் வச்சு நம்ம பதில் சொல்ல முடியும்? இப்ப நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கு? 9 கோள்கள் இருக்குது, 12 ராசி கட்டங்கள் இருக்குது. அந்த 9 கோள்களும் 12 ராசி கட்டத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குது அதை வச்சும் சந்திரனோட டிகிரி வச்சுதான் நம்ம தசாபுத்தி கணக்கிடுறாங்க. இதை வச்சு இந்த 9 கிரகங்களுக்கும் 120 ஆண்டுகளுக்கு நம்ம தசாபுத்தி கணக்கிடுறோம். இதை வச்சுதான் நாம ஒரு பலனை சொல்ல முடியும். ஒருத்தர் ஜாதகம் இல்லாம ஒருத்தரை போய் நாம பலன் சொல்ல சொல்லி கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவாரு? நீங்க என்ன ராசி? மிதுன ராசி, உங்களுக்கு இப்ப குரு ஜென்ம குரு இருக்கு, இது மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர இப்ப தசாபுத்தின்னு இருந்து வச்சு இது பார்க்கும் போதுதான் எனக்கு இப்ப கல்யாணம் ஆகுமா, சுக்கிர தசை நடக்குதா, இல்ல குரு புத்தி நடக்குதா, இத பத்தி தான் நாம அதிகமா பார்க்க முடியுமே தவிர கோச்சாரங்கள் என்னை பொறுத்த வரைக்கும், எங்க அணியை பொறுத்த வரைக்கும் கோச்சாரங்கள் தேவை. ஆனா அது மிக குறைந்த அளவுல தேவை. ஆனா ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த கட்டத்துல உள்ள அந்த 9 கிரகங்கள் உட்கார்ந்துக்கிற பொசிஷனும் அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியும் தான். இப்ப பாத்தீங்கன்னா 1, 5, 9க்குரிய கிரகங்கள் தான் ஒரு நன்மையான தசாபுத்தி. அவங்க அந்த காலங்களில் தான் ஒருத்தருக்கு நன்மையான பலன் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதே மாதிரி 6, 8, 12ல இருக்கிற கிரகங்களோட தசாபுத்தி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கெடுதல் பயன்படும். இப்ப போறது தசாவும் புத்தியும் ஒருத்தருக்கு நட்பா இருந்துச்சுன்னா அது நன்மையான பலனை தரும். புத்தியும் தசையும் நட்பு கிரகங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நன்மையான பலனை தரும். அதே பகை கிரகங்களா இருந்தா அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தீய பலனை தான் தரும். இது எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் நாம ஒரு ஜாதகரை பார்க்க போகும்போது நாம கையில ஜாதக நோட்டை எடுத்துட்டு போறோம். நம்மளுது மட்டும் இல்ல, எல்லாத்தோட ஜாதக நோட்டு எடுத்து வரோம். இப்பே நம்ம முன்னோர்கள்ல பாத்தீங்கன்னா ஜாதக நோட்டு இல்லாம நம்ம ஜாதக பக்கம் ஜாதகம் பார்ப்பாங்களா, போயிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எனவே ஐயாவுக்கு எல்லாமே தெரியும். இது முக்கியமா பாத்தீங்கன்னா தசாபுத்தியில கிரகங்களோட அமைப்பு 50%னா தசாபுத்தி 40% வரும். அதுல கோச்சாரம் பாத்தீங்கன்னா 10% தான் வரும். அதனால எங்க அணியினர் மிகவும் உற்சாகத்தோட வாதாடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா எதிரணி நினைச்சாதான் எங்களுக்கு பரிதாபமா இருக்கு. அவங்க எப்படி வாதாட போறாங்களோ தெரியல. ஏன்னா வெறும் கோச்சாரத்தை வச்சு ஒருத்தோட வாழ்க்கையை நிர்ணயிக்க பண்ண முடியாது, சரியான பலனும் கொடுக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கு. அந்த கார்ல இருக்கிற பெட்ரோல் தசா, இன்ஜின் புத்தி, இன்ஜினும் பெட்ரோலும் நல்லா இருந்துச்சுனாலும் இந்த ரோடுன்றது தான் கோச்சாரம். சில இடத்துல மேடு பள்ளமா இருக்கும், பல இடத்துல நல்ல ரோடா இருக்கும். அப்ப அந்த ரோட்ல போய் கடைசியில டார்கெட் அச்சீவ் பண்றோம் இல்லையா, அதுதான் தசா புத்தி. இந்த வண்டி இல்லாம போனா எப்படி? வண்டி நல்ல கண்டிஷன்ல இருந்தா நம்ம எப்படி இருந்தாலும் பொழைச்சிக்கலாமே. இப்ப கோச்சாரத்துல இப்ப ஒருத்தருக்கு 1, 5, 9 கிரகம் தசா புத்தி நடந்துருக்காங்க. நீங்களே பாத்துக்கங்க. இப்ப
அவங்களுக்கு அஷ்டம சனி வந்தா என்ன, எந்த சனி வந்தா என்ன, அவங்களுக்கு தசாபதி நல்லா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணும், அவங்களுக்கு கிரகங்கள் உடல் அளவுலையும் மனதிலும் சிறிய பாதிப்புகள் தான் ஏற்படுத்தும். இதே சனி தசையிலையோ இல்ல மகா குரு தசையிலையோ ஒருத்தனுக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ வரும்போதுதான் அவங்களை ரொம்ப ஆள்படுத்தும். எனவே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் பேச வாய்ப்பு கொடுத்தா திரும்பவும் பேச நான் ரெடியா இருக்கேன். ஐயாவுக்கு வணக்கம். அணி தலைவர் ஆரம்பத்திலே முதல்லயே ஸ்கோர் பண்றாரு. உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, சந்திரன் என்ன நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த சாரநாதன் தான் முதல் திசையை ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுல இருந்து ஒரு பிறந்த குழந்தையோட கணக்க எடுக்கிறோம். அப்ப தெளிவா சொன்னாரு, 1-5 கூடியவர்கள் 1-5-9 கூடியவர்கள் திசாபத்தியில நன்மையாக நிறைய நடக்கும், 6-8-12 கூடியவர்கள் திசாபத்தி தீமையா இருக்கும். இப்படி துல்லியமா நம்மளால பலன் சொல்ல முடியும் ஒரு குழந்தை பிறந்த ஜாதகத்துக்கு. அதுல உண்மை. அப்ப கோச்சாரத்தை நம்ம எப்படி சொல்றது? கோச்சாரத்துல எப்ப வேணாலும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப தினசரி கோச்சாரம் சொல்றோம், மாத கோச்சாரம் சொல்றோம், வருட கோச்சாரம் சொல்றோம். அதே மாதிரி ஜனனகால கிரகங்கள் மேல கோச்சார கிரகங்கள் போறதையே சொல்றோம். அப்ப அதை விட தசாபுத்தி தான் ரொம்ப உண்மையா இருக்கு. ஏன்னா திருமணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், 2-7-11 அப்ப திருமணம் ஆகும், 2-5-11 குழந்தை பாக்கி ஏற்படும். அப்ப நம்ம கோச்சாரத்தை நம்ம பெருசா பார்க்க வேண்டியது இல்ல, இருந்தாலும் பார்க்கலாம். ஆனா அதை விட மேன்மையா பலன் தர்றது தசாபதி பலன் தான் அப்படின்னு தனி தலைவர் முடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது இல்லையா? சரி, கோச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கோச்சார அணியினுடைய தலைவர் ராஜராஜேஸ்வரி அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தசாபுத்தியும் துல்லியமான எப்பவுமே பலனை கொடுக்காது. கோச்சாரம் தான் எந்த காலத்திலுமே துல்லியமான பலனை கொடுக்கும். இதிகாச காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே கோச்சார பலன் தான் துல்லியமான பலன் கொடுக்கும். எல்லாருக்குமே ராமாயணம் கதை தெரியும். ராமாயணத்துல கைகேயி ராமரை காட்டுக்கு அனுப்புனாருன்னு சொல்லுவாங்க. முதல்ல எல்லா ஆச்சாரியார்களும் சேர்ந்து ராமருடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு தசாபுத்தி எல்லாம் நல்லா இருக்கு, அடுத்த பட்டத்து இளவரசர் இவர் தான் தேடி குறிக்கிறாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க. அதிக சந்தோஷப்பட்டது கைகேயி. சந்தோஷப்பட்டது கையோட தாம்பூலத்தை எடுத்துட்டு போய் ஒரு சந்திராஷ்டமத்துல இருந்து பதவி ஏற்ப வச்சுட்டாங்களோ? இல்ல சந்திராஷ்டமத்துலாம் ஒன்னும் பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்காது. அவங்க தாம்பூலத்தை எடுத்துன்னு போய் கொடுத்து அவரை அமர்றதுக்கு ஒரு இருக்கை செய்யறதுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. கைகேயி அந்த தாம்பூலத்தை கொடுத்துட்டு வீட்டுல சோழி எடுத்து போட்டு பார்த்து அந்த நேரத்துக்கான கோச்சார கிரகத்தை அடைவு செய்து அடுத்த 14 வருஷத்துக்கு அயோத்தியா யார் ஆண்டாலும் மரணம் அடைவாங்கன்றத உறுதி செஞ்சு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த வரத்தின் மூலமாக ராமரை காட்டுக்கு அனுப்பினாங்க. அநேகமா தசாபுத்தி பேசின போது யாருமே கைத்தட்டலங்க ஐயா, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அன்னைக்கு ஒரு நாள் காட்டுக்கு அனுப்பிட்டா மட்டும் போதாது, அடுத்த 14 வருஷத்துக்கு அவர் நாட்டுக்குள்ள வந்தா ஏதோ ஒரு நாள் அவர் பட்டத்தை சூட்டிடுவாங்கன்ட்டு அடுத்த 14 வருஷமும் வரவே கூடாதுங்கிற வரத்தை வாங்கினாங்க. இந்த வரம் வாங்கின கதையும் கோச்சாரம் மூலமா தான். தசரதன் ஒரு நாள் போர் புரிய போகும்போது கைகேயி தேர் ஓட்டுறாங்க. அந்த தேர் ஓட்டுனதுனால தசரதன் வெற்றி அடைஞ்சு மரணம் இல்லாம திரும்பி வந்ததுனாலதான் இந்த வரமே அவங்களுக்கு கிடைச்சது. வரம் கிடைச்சதும் கோச்சாரத்தாலதான், அந்த வரத்தை பயன்படுத்தினதும் கோச்சாரத்தாலதான். அவதார புருஷனுக்கே கோச்சார பலன் தான் அந்த உயிரை காப்பாத்துச்சு. இது இதிகாச காலம். நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு கோச்சாரம் சரியில்லை, அன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கினா நாடு செழிப்பா இருக்காதுங்கிறத எல்லாரும் ஆய்வு செஞ்சு சொன்னாங்க. பாகிஸ்தான் அதெல்லாம் எதுவும் ஆய்வு செய்யல, சுதந்திரத்தை வாங்கிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு சுதந்திரம் வாங்கினாதான் உண்டு, இல்லைன்னா நீங்க காலத்துக்கும் எங்களுக்கு அடிமைதான்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டோட நைட்டு உட்காந்து அந்த கோச்சாரம் சரியா இல்லைனாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் சரியா இருக்குதான்னு பார்த்து இரவு 12 மணிக்கு ஸ்திர லக்னம் வர நேரத்தை துடிச்சு கொடுத்து சுதந்திரத்தை வாங்கி இன்னைய வரைக்கும் நம்ம நல்லா இருக்கிறோம், நாடு செழிப்பா இருக்கு, இருக்கிற எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கோம். ஆனா கோச்சார அந்த தேதியை வச்சு தசாபுத்தி எடுத்து இப்ப நம்ம நாட்டுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடிப்படையா அந்த அன்னைக்கு கோச்சாரம் தானுங்க ஐயா. அந்த பிறப்பு ஜாதகம் இன்னைக்கு நீங்க தசாபுத்திய போட முடியாதுங்க. நீங்க முதல் சொன்னது பிரசன்னா அது கோச்சாரம். ஆனா ஒரு
அதாவது நாடு பிறக்கிறதுக்கு இது குறிக்கப்பட்ட நேரம் வந்து அது ஜனன ஜாதகம் தான். நீங்க மாட்டக்கூடாதுல்ல. அன்னைக்கு கோச்சாரமே சரியில்லை. சரியில்லாத கோச்சாரத்திலயும் ஒரு சரியான நேரத்தை கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்ப நம்ம ஆபரேஷன் பண்ணி குழந்தை பிறக்க வைக்கிறோம், நேரம் சரியில்லை, அப்ப நம்ம நேரத்தை குறிச்சு கொடுக்குறோம். அப்ப அது ஜனனகால பிறப்பு ஜாதகம் தான். அது நம்ம குறிக்கிற நேரம் இல்லைங்க ஐயா. பாவம் அந்த அம்மாவோடைய கோச்சாரம் அன்னைக்கு சிசேரியன் தான் பண்ணணும்னு அவங்களுக்கு இருக்கு. தசாபதி இருக்கலாம்ல ஐயா. சிசேரியன் வந்து அந்த அம்மாவோட கோச்சாரத்துப்படி இல்லைங்க, தசாபுத்தி படிதான் அந்த அம்மாவுக்கு நல்லதா நடக்குமா குழந்தை பிறக்குமான்னு பாக்குறது. குறிப்பிட்ட நாள் இல்லைங்க. தசைன்றது அந்த குருவாயிரம் தான் 16 வருஷம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நாளுக்கு என்னத்தை எடுப்பீங்க? நம்ம கோச்சாரத்தை தானே குறிக்கிறோம். சரி, இது வந்து நம்ம சுதந்திரத்துல வச்சோம். இன்னைக்கு இந்த மாநாடு ஆரம்பிச்ச நேரம் வந்து காலையில 10 மணி. துலாம் லக்னம் முடிஞ்சு விருச்சக லக்னம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆரம்பிக்கிறோம்னா 7, 8 சுத்தமா இருக்கணும். லக்னாதிபதி 12ல போய் மறைஞ்சிட்டாரு. இருந்தாலும் கோச்சார குருவோட பார்வை லக்னாதிபதிக்கு இருக்கிறதுனாலதான் இந்த மாநாடு இவ்வளவு நேரமும் இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதிகாச காலத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லியாச்சு, சுதந்திரத்துக்கும் சொல்லியாச்சு, இன்னைக்கு நாட்டு நடப்புக்கும் இன்னைக்கும் சொல்லியாச்சு. அடுத்ததான் இந்த கோச்சாரங்கிறது எப்படி தெரியுமா? யூபிஐ பேமெண்ட் மாதிரி எந்த நேரத்திலயும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எவ்வளவு பலன் வேணாலும் சொல்லலாம். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்க முடியாது. 50,000 மேல அனுப்ப முடியாது. செக்குல தான் வந்து நல்லா புண்டவ மட்டும் பண்ண முடியாது. அப்ப தசாபுத்தி தான் நல்லா போயிட்டு இருக்குது. அந்த தசாபுத்தியோட மதிப்பு குறைப்படி கிடையாது. இருக்கிறதுலயே ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கு இல்லையா? 2000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, அது மாதிரி ஒரு பெரிய மதிப்பு கொண்டது. ஆனா அது எல்லா இடத்துலயும் செல்லாது. டவுன் பஸ்ல ஏறி 500 ரூபாய் கொடுத்துட்டு 5 ரூபாய் டிக்கெட் வாங்கினா வாங்க மாட்டாங்க. ஆனா யூபிஐ பேமெண்ட் இன்னைக்கு எல்லா பஸ்லயும் வந்துருச்சு, எல்லா பங்க் கடையில கூட வந்துருச்சு. இதுதாங்க ஐயா கோச்சார பலன். எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சொல்லக்கூடியது. யாருமா ரெண்டு பக்கமா பலமா வருது. நான் கூட கொஞ்சம் தரல, சும்மா நார்மலா பேசிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா 2 பேரும் பவர்ஃபுல் தான். ஆனா தசாபத்தி எவ்வளவு உண்மை சொல்றோமோ அதே மாதிரி கோச்சாரத்துக்கு பவர் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, இன்றைய நிகழ்வுகளை நடக்கும் உலக நிகழ்வுகளையே கோச்சாரத்தை வச்சுதான் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு எப்போது திருமணமாகும் 2, 7, 11 தசாபத்திகளை சொன்னோம். ஆனா கோச்சாரத்துல என்ன சொல்றோம்? பெண்களுக்கு வந்து செவ்வாய கோச்சார குரு பார்த்தா திருமணம், சனியை பார்த்தா திருமணம், அல்லது சுக்கரனை பார்த்தா சுக்கரன், சனி, செவ்வாய் 3 ஒரு சேர எப்போது குரு பார்த்துதான் கல்யாணம் சொல்லிடும். இன்னொன்னு அணித்தலைவருக்கு நானே சொல்லி கொடுக்கிறேன். எப்போது திருமண காலம்? ஜனன காலம் சந்திரனுக்கு கோச்சார குரு 2, 5, 7, 9, 11 வரும்போது திருமணம் காலம். அப்பத்தான் விவாகம் நடக்கும் சொல்லிடுவாங்க. அப்ப கோச்சாரம் இங்க பலமாத்தான் இருக்கு. தசாபத்தியை நம்ம என்னதான் பார்த்தாலும், இப்ப நேற்று ஒரு ஐயா பார்த்தோம் சொன்னோம் இல்லையா, குரு மே மாசம் வாங்க, மே மாசம் வாங்க. ஏன்னா குரு பார்வை வந்து மகர ராசிக்கு வருது. மகர ராசியில இருக்க திருவோண நட்சத்திரக்கான ஒரு குறை இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆக போகுது. அவர் தசாபதி சொல்லவே இல்லை. இப்ப நாமளும் என்ன சொல்றோம்? இப்ப என்ன பண்றோம்? இப்ப இதுவரையும் நமக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆயிடும், கடகராசிக்கு இப்ப கொண்டு பார்க்காதீங்க அப்படின்னு தசாபதி பார்த்து சொல்லல. இல்ல கோச்சாரம் சொல்லி இருக்கிறோம். அப்ப நீங்க கோச்சாரம் தான் இன்னைக்கு ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை செய்வது கோச்சாரம். விபத்து நடக்கிறதையே நம்ம என்ன சொல்றோம்? செவ்வாய் மேல சனி ராகு தொடர்பு கொள்ளும் போது அவனுக்கு விபத்து நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்ப அதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இருந்தாலும் என்ன பேசுறாங்க, யாரு நல்லா பேசுறாங்களோ அவங்க உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா அவங்கவுங்க திறமையில தான் வெற்றி பெறணும். அடுத்தது யார் பேசுறது? ஆமா, இப்ப வந்து தசாபத்தி தான் அப்படின்னு பாரதி ராஜா டீம்ல இருக்க கோமதி அம்மா வந்து பேச வர்றாங்க. பேசுங்க. சகோதரர்களுக்கும் வணக்கம். ஐயா, தசாபுத்தி அப்படிங்கிறதுலயே ஒரு அர்த்தம் இருக்குதுங்கய்யா. தசா என்ன சொல்லுவோம்? தச அவதாரம் சொல்லுவோம். புத்தினா என்னது? அறிவுங்கய்யா. தசாபுத்தி மட்டுமே 10 விதமான அறிவை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அந்த ஒரு தசாவில கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து தசாபுத்திக்கு மட்டுமே உள்ளதையா. தசாநாதன் என்னவோ ஒன்னாக தான் இருப்பார். ஆனா புத்திநாதன் வழியாக 12 ராசி கட்டத்தையும் தொட்டு 12 ராசியின் காரகங்களை சார்ந்த அறிவுகளை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது, அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தசாபுத்திங்கய்யா. மேம் சொன்னாங்க தசாபுத்தி கோச்சாரம் நல்ல பலமா இருக்காதுன்னு. ஐயா, இப்போ இருக்க ஒரு கோச்சார நிலையை எடுத்துட்டு வருவோம். கும்பத்துக்கு ராகு வந்திருக்காரு. ராகு என்ன பண்ணாரு? காற்று ராசி, நான் என்னெல்லாம் உலகத்துக்கு நோயை காற்று மூலியமா பரப்ப முடியுமோ அது அத்தனையும் பரப்படைன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அங்க என்ன பண்ணினார்? குரு மிதனத்துல இருந்து
குரு ராகுதான் பாத்துட்டாரு. அப்ப ராகுவை பார்த்தோன்னே அவரை கண்ட்ரோல்ல வச்சுட்டாருங்கய்யா. அப்போ ஒரு கோச்சார கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு பலனை இன்னொரு கோச்சார கிரகமே தடுக்கும் பலனை வருவதில்லையா? என்ன பேசுறீங்க? ஒரு கோச்சார கிரகம் பலனை கொடுக்க வந்துச்சு, இன்னொரு கோச்சார கிரகம் தடுத்துச்சு சொன்னீங்க. பலன் கொடுப்பதை மிஞ்சி நிற்பது கோச்சார கிரகம். அப்படி தனக்குள்ளேயே சரியான முறையில அவங்களே அவங்களுக்குள்ள இருக்கும் போது அவங்கள வச்சு நீங்க தயார் பண்றது எவ்வாறு சரியான வரும்? அது இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்க. இல்ல ஒரு நிமிஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கோச்சார கிரகம் நன்மை செய்ய வருகிறது, இன்னொரு கோச்சார கிரகம் தடை செய்து விட்டது. ஆனா ரெண்டுமே செஞ்சது யாரு? கோச்சாரம். அப்ப தசாபுத்தி என்ன பண்ணுங்க? பேசுங்க, சொல்லுங்க, சட்டை போடலாம். பிறந்த பிறகுதான் தசாபுத்தி ஆரம்பிக்கிறது. கரு உருவான அன்னைக்கே கோச்சாரம் இருக்குங்க. கோச்சாரம் கை கொடுத்தாதான் கரு உருவாகும். அவங்களுக்கு கருவை சுமக்கிற தாய்க்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்போது அவரு கரு உருவாகுவார் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது தாய் தசாபுத்திகள். எல்லாத்துக்குமே கோச்சாரம் கை கொடுத்தாதான் நடக்கும். கோச்சாரம் அன்னைக்கு அப்போதுக்கு மட்டும்தான். ஆனா தசாபதி ஒரு குழந்தை பிறந்து இந்த தசை சரியில்லை, அப்போ இது வரைக்கும் தாய்க்கு சரியில்லை, தகப்புன்னு சரியில்லை, தசாபதி வச்சுதான் சொல்றோம், கோச்சாரத்தை வச்சு சொல்லவில்லை. இன்னைக்கு சந்தான கிருஷ்ணன் இந்த விழா மாதர விழா நடத்துறாரு. அவர் தசாபதி பார்த்துதான் வச்சிருப்பாரு. அதோட கோச்சாரம் ஒரு 10% தான் பார்த்திருப்பார். இன்னைக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டார். அவருடைய ஜாதகத்துல தசாபதி அந்தர சூட்சமம் நல்லா இருக்கும் போது அதை வச்சிருப்பாரு. அப்பதான் இந்த விழா சிறப்படையும். தசாபுத்தி அந்தரம்ல ஓகே. சந்திராசிரமத்துல இருக்கியா? சந்திராசிரமத்துல விழா வைப்போமா? சந்திரன் நீசமாகிற நேரத்துல விழாவை எடுப்போமா? அப்ப நம்ம அதெல்லாம் இப்ப யாரு அடுத்தது பேசப்படுறது? இனிமையான குரலை எதிர்பார்த்து தேன்மொழியை அழைக்கிறோம். கோச்சாரமே வெற்றியை தரும் என்று பேச வருகிறார். தெளிவு குருவின் திருமேனி கண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே. குருவின் திருவுருவத்தை பார்ப்பதும் திருமூல மந்திரத்தை போல அவரது திருநாமத்தை சொல்வதும் அவரது வார்த்தையை கேட்பதும் அவரது உருவத்தை தியானிப்பதை போன்று செயல்களை செய்வதன் மூலம் நாம் குருவின் அருளை பெற முடியும். நாம் குருவை பார்ப்பதன் மூலம் அவரை நினைப்பதன் மூலம் நமக்கு நன்மையே கிடைக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு என் வார்த்தையை தொடங்குகின்றேன். இப்போ ஐயாவே சொன்னாரு, தசாபுத்தி காலத்துல இருந்தாலுமே குரு பார்க்கும் போதுதான் அதோடைய கோச்சாறு வரும்போது நம்ம திருமணம் நடக்க வைக்க முடியும்னு ஐயாவே சொல்லி இருக்கிறாரு. அப்ப என்னதான் தசாபுத்தி நடந்தாலும் எங்களுடைய கோச்சார குரு வர்றப்பதான் திருமணம் செய்து வைக்க முடியும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கோச்சாரங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி போல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல டிகிரி காஃபி குடிக்கிறத விட இன்ஸ்டன்ட் காஃபிங்கிறது அப்ப போட்டு அப்பயே குடிக்கிறத விரும்புறாங்க. ஒரு செயல் செய்யறப்போ நீங்க தசாபுத்தி பார்த்து காலங்கள் பார்த்து, தசாபுத்திங்கிறது இப்ப கேதுலாம் 6 வருஷம் 8 மாசம் அப்படின்னு இருக்குது. ஆனா கோச்சாரங்கிறது 2 வருஷம் தான். அப்போ நம்ம நல்ல செயல்கள் செய்யறதுங்கிறது கோச்சாரம் வர்றப்பே நம்ம செய்ய முடியுது. தசாபுத்தி மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்க போறது இல்ல. தசாபுத்திங்கிறது நமக்கு அது இவரு நம்ம கவர்மெண்ட்ல இருக்க அக்கௌண்ட் மாதிரி, அக்கௌண்ட்ல போட்டிருக்க பணம் மாதிரி. ஆனா நம்ம கோச்சாரங்கிறது ஏஐ மாதிரி. ஏஐல ஒரே நிமிஷத்துல நம்ம என்ன வேணா செய்ய முடியும். உடனே கேட்டா உடனே அதுக்குரிய ரிசல்ட் கிடைக்கும். ஆனா தசாபுத்திங்கிறது நீண்ட நாட்களா அதோட ப்ராசஸ் போகும். அது நமக்கு கிடைக்கிறது பலன் கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பா லேட் ஆகும். அதனால நம்ம கோச்சாரங்கிறத விட தசாபுத்திங்கிறத விட கோச்சாரங்கிறது பெஸ்ட்ங்கிறத நான் சொல்றேன். இலைகளை வச்சு இலைகள் மாறி இலை மூடுனாலும் கனிகள் தான் பலன் தரும். கதையா பேசினா ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகாது. என்ன பாயிண்ட் வந்தோம்? இப்ப நம்ம கோச்சாரத்துல நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வேணும். அப்ப கோச்சாரத்தை தசாபுத்தியை விட கோச்சாரம் ஜெயிக்கணும். இப்ப என்னதான் தசாபுத்தி நடக்குது? நல்ல தசாபுத்தி நடக்குது. 5 குடையின் திசையே நடக்குது, 9 குடையின் திசையே நடக்குது. ஆனா இப்ப கோச்சாரத்துல சனி மேல கேது போகும்போது என்ன நடக்கும்? சொல்லி போயிருமா? அப்ப நீங்களே சொல்றீங்களா? அப்ப கோச்சாரம் அங்க கிளிக் ஆயிருது இல்லையா? அப்ப கோச்சாரம் நல்லா இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் மேல குரு போகும்போதும், சனி மேல குரு போகும்போதும், செவ்வாய் மேல குரு போகும்போது வீடு கட்டுறதுக்கு யோகம் வந்துருது. அப்ப 6ஆம் இடம் தசாபுத்தி நடக்குது. 6ஆம் இடம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. கடன் கிடைச்சு வீடு கட்டிடுறாங்க.
அப்ப தசாபுத்தி என்னதான் பலன் கொடுத்தாலும் கூட கோச்சாரம் அன்றைய நிகழ்வை உயர்த்தி கொடுத்துருது. இப்ப 6ஆம் இடத்து அதிபதி தசாபுத்தியில வேலை கிடைக்கும். சுக்கிரன் திசைன்னு வச்சுக்கிடுவான், உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்ப வேலை கிடைக்கும்? 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? உடனே வேலை கிடைக்காது. ஆனா என்னைக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம துல்லியமா எடுக்க முடியும் இல்லையா? கோச்சாரத்துல எப்படி எடுக்கிறது? எங்க சனி இருக்காரு, ஜனனகால சனி எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அந்த இடத்து மேல கோச்சார குரு கரெக்டா சனி நிக்கிற டிகிரி மேல கோச்சார குரு போகும்போது பாருங்க, அவன் கட்டாயம் சம்பளத்தை வாங்கிடுறான். அப்ப இது கோச்சாரம் தானே ஜெயிச்சிச்சு. தசாபக்தி நமக்கு இப்ப 16 வருஷம் குரு திசைங்க, 16 வருஷம் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? 6 கோடி தசாபக்தி, சரிதானே? அப்ப இவங்க என்ன பண்ணணும்? அதை விட மிஞ்சி யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்க பேசணும். யார் பேச வர்றது? பாத்துருவோம், பேசுங்க. ஐயா, இப்போ நம்ம டெய்லி ஜாதகம் பாக்குறோம். அப்போ நம்ம ஜாதகம் எடுத்த உடனே அவங்க என்ன முன்ன நடந்ததெல்லாம் கேக்குறாங்க இல்லைங்களா? நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம கோச்சாரத்தைங்களா ஐயா பாக்குறோம், தசாபுத்தி தானே ஐயா பாக்குறோம். அப்ப அந்த தசாபுத்தியில அவருடைய வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துச்சா, வண்டி வாகனம் வாங்கினாங்களா, வீடு கட்டினாங்களா, ஒருத்தர் இறந்தாரா, ஒருத்தர் பிறந்தாரா, எல்லாமே தசாபதி வச்சுதான் நாங்க ஐயா சொல்றோம். அப்ப கோச்சாரம் அங்க வேலையே இல்லைங்க ஐயா. இந்த கோச்சாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சமா வேலை செய்யும், தசாபதி அதிகமா வேலை செய்யும். நாங்க பின்னாடி பார்க்க மாட்டோம்னு சொல்றாங்க. என்னங்க பகுதியை பார்க்க மாட்டோம். நீங்க பேசும்போது எழுதி வச்சு பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க, அவங்க கோச்சாரத்துல கேட்க மாட்டாங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்ப கோச்சாரத்தை எடுப்பீங்களா? என்ன வருஷம், இந்த இயர் என்ன நடந்துச்சு, அதைதான் நம்ம சொல்லுவோம். அது ஓகே மேடம், நான் அதை பேசல. ஐயா, எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் கிளாஸ்ல கேட்டா அதுக்கு கோச்சார கிரகம் எப்படி இருக்கணும்னு சொன்னாரு. பிறகு ஜனனகால சூரியன் மேல கோச்சார குரு வர அன்னைக்கு சம்பளத்துல நீ சாப்பிடுவேன்னு சொன்னாரு. அன்னைக்கு டேட்டை எழுதி வச்சா அடுத்த அது ஒத்துக்கிறேன் சொல்ல, கோச்சாரம் கொஞ்சம் தான் வேலை செய்யும், திசாபுதி நல்லா இருக்கும் போது ஒரு நிமிஷம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப நீங்க ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குறோம், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை நாங்க தசாபுத்தி வச்சுதான் எடுப்போம், கோச்சாரத்தை நம்ம பார்த்து சொல்றது இல்ல. இப்ப ஜாதகம் கேட்கறாங்க, தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன தெரியுமே, நம்ம சொன்னா என்ன சொல்லல, நடக்க போறதுன்னு முதல்ல சொல்லணும். அப்படி இல்லைங்க மேடம், நான் சொல்றது நம்ம கிட்ட வர கிளைண்ட் என்ன கேட்பாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை எப்படி ஊட்ட முடியும், அவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லும் போதுதான் அவங்களுக்கு இப்ப என்ன நடக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அதுக்குதான் தசாபுத்தியை நம்ம எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். கோச்சாரத்தை சொன்னா, இப்போ சனி பகவான் இருக்கிறாருங்க, வந்திருக்காரு, அவங்களுடைய ஜாதகத்துல நல்ல திசை போயிட்டு இருக்கு, பலம், சனி பகவான் பலம் ஜாஸ்தியா இருக்கிற வர்க்க சக்கரத்துல. அப்போ 7 சனிக்கு அன்னைக்கு அவன் கோடீஸ்வரன், கோடி கணக்கில் சொத்து வாங்கியிருக்காங்க. இது நான் பார்த்த ஜாதகத்துல என்கிட்ட இருக்கு. அப்ப அந்த 7 சனியில் தான் நான் கோடி கணக்குல சொத்து வாங்கணும்ன்றாங்க. ஒரே நிமிஷம், ஜாதகத்துல இருக்கு. ஆமாங்க ஐயா. அவர் பிறந்தோன்னு வாங்கல இல்ல? என்னங்க ஐயா? தசா பிறந்ததோன்னு வாங்கல, கோச்சாரம் நல்ல பார்வை செவ்வாய் கொடுக்கும்போது சொல்லுவாங்க. அந்த பலம் இருக்கு ஜாதகத்துல, சனி பகவான் பலம் இருக்கு, அது பலம் நிறைவேறதுதான் வாங்கிருக்க மாட்டாங்க. கோச்சாரத்துக்கு நான் சொல்லல, அவங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் பலம் ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க, திசாபுதி நடந்துருக்குது. அப்பதான் அவங்க அந்த 7 சனியில அவர் ஒண்ணும் பண்ணல, அந்த கோச்சாரம் அவர் ஒண்ணும் பண்ணலைங்க சார் ஐயா. அதுதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப அடுத்தது நாங்க வீடு வாங்கலாம்னு இருக்கிறோம், கார் வாங்கலாம்னு இருக்கிறோம்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க திசாபுத்தி தானே நம்ம முதல்ல பாக்குறோம். அப்படி இருங்க, இப்ப நம்ம பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, ரைட்டுங்களா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அட்டம சனி, அட்டமத்துல குரு, இப்படி இருக்கும்போது நம்ம கார் வாங்க சொல்றோமா? சொல்றது இல்ல. என்ன தசாபத்தால் நடந்தா சொல்றது இல்ல, அப்புறம் என்ன நீங்க தப்பா இது பண்ண கூடாதுல்ல? அப்படி இல்லைங்க ஐயா, நான் சொல்றது பாக்குறதுக்கு கேட்பாங்க. அப்ப அட்டம சனியா இருந்தாலும் உங்க திசாபுத்தி வரட்டுங்கன்னு தான் சொல்லுவோம். திசாபுத்தி நல்லது அடுத்தது வரப்போகுது, 6, 8, 12 நடந்திருக்கு, சுப கிரகங்கள் இல்ல, அசுப கிரகங்கள் இருக்கு, இப்ப வேணாங்க, நல்ல புத்தி வரட்டும், அந்தரம் வரட்டும், அப்படிதானே சொல்றோம். ஒத்துக்கிறோம். இப்ப தசாபத்தி தாங்க உண்மையில வேலை செய்யுது. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல,
ஏன்னா அவங்க சொல்றதையும் நம்ம ஒத்துக்கிறதா செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணுமா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கோச்சாரத்தை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எப்ப கல்யாணம் நடக்க வேண்டாம் கூட சொல்லிக்கங்க, ஆனா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சொல்ல முடியாதுல்ல. அப்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி நீசம் பெற்று அவனோட தசாபதி காலங்கள் வீட்டை விட்டு ஓடுறது. அப்ப தசாபதி தான் அங்க இருக்கு. அவங்க பேசுறது கரெக்டான விஷயம் தான். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பலமா பேசி பழகணும். மேட்ரு இல்லாம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இவங்க எல்லாரும் தசா புத்தி சொல்றாங்க. ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை வச்சு அது பாக்குறோம்ன்றாங்க. அந்த ஜனனகால ஜாதகம் என்ன? அன்றைய கோச்சாரம் தான் ஜனனகால ஜாதகம். அதுல நிக்கிற சந்திரனோட நட்சத்திரத்தை வச்சுதான் தசா புத்தி கால்குலேஷனே. ஓகேங்களா? இப்ப ஒருத்தவங்க நம்ம கிட்ட வராங்க, என்ன கேட்பாங்க? நான் மேசராசி, எனக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கு? இப்ப இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, டிசம்பர் வந்துரும், எல்லா சேனல்லையும் டிபேட் வச்சிருவாங்க. என்ன வைப்பாங்க? வருஷ பலன் வைப்பாங்க. எதை வச்சு சொல்றாங்க? கோச்சாரம் வச்சுதானே சொல்றாங்க. சோ கோச்சாரத்தை வச்சு நீங்க அன்றாட நிகழ்வுகள் எல்லாமே பார்க்க முடியும். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்கா? இல்ல. ஏன்? கோச்சாரத்தோட நகர்வுனாலதான். அந்த கிரகம் மாறிக்கிட்டே வரதால இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்க போறது இல்ல. ஒரு தங்கம் வாங்குறோமா, விலை ஏறுமா இறங்குமான்னு எதை வச்சு சொல்லுவீங்க? கோச்சாரத்தை வச்சுதான் சொல்ல முடியும். திருமணம் நடக்குமா நடக்காதான்னு கோச்சாரத்தை வச்சு சொல்லலாம். குழந்தை பிறக்குமா பிறக்காதா, எப்ப பிறக்கும், கோச்சாரத்தை வச்சு சொல்லலாம். இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோமா, எப்படி சொல்ல முடியும்? கோச்சாரத்தை வச்சு சொல்ல முடியும். இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடுவோம், இன்னைக்கு நகம் வெட்டுவோமான்னு உட்பட நம்ம கோச்சாரத்தை வச்சு சொல்ல முடியும். இப்ப ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்துருக்கோம், நம்ம கோச்சாரம் நல்லா இருக்க போய் தான் ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்துருக்கோம், இல்ல கரண்ட் போய் உட்கார்ந்துருக்கணும் வேர்த்து கொட்டி. சாப்பாடுன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது சார். எனக்கு நடந்த ஒரு சம்பவம். இல்ல, நான் முடிச்சிட்டு உங்க டீம் உங்க வரும்போது சொல்றேன். இப்ப உண்மையிலேயே கோச்சாரம் தாங்க, இல்ல தசா பத்தி நம்ப வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கோச்சாரம் இல்லாம வர முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ஒருத்தர் ஜாதகமே இல்லாம வர்றாரு, அப்ப நம்ம பிரச்சனை போட்டு தானே பலன் சொல்றோம். அப்ப நமக்கு அப்படியா? ஒருவேளை எனக்கு பிரச்சனை இருக்கட்டாயிருச்சு, சரிங்களா? அப்ப நமக்கு கோச்சாரத்தை வச்சே நம்ம பலன் சொல்லிடலாம், சரிங்களா? இப்ப நம்ம என்ன தசாபுத்தி நடந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? அஷ்டம சனியில கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, ஜென்ம சனியில வேண்டாங்க. அதே மாதிரி 7ல சனி இருக்கும்போது கண்டக சனியில வீட்டுக்குள்ள சண்டை சத்திரம் வந்துடும், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதனால இப்ப வேண்டாம். தசாநாதன் நல்லா இருக்காரு, புத்திநாதன் நல்லா இருக்காரு, இருந்தாலும் கோச்சாரத்துல சனியோ குருவோ யாரோ ஒருத்தர் சுபஸ்தானத்துக்கு வந்தா நல்லது அப்படின்னு சொல்றோம், ரைட்டுங்களா? அவங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா சந்திரனுக்கு 7ல குரு இருக்காரு, பெண்ணால் யோகம் சொல்லியிருக்காங்க. பெண்ணால் யோகம் அப்படின்னா என்ன? ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையனுக்கு ஒரு பெண் கிடப்பா, அவனால யோகம் அடைதான், அவனை கல்யாணம் பண்ணா பொன்பொருள் சேர்க்கையோட வரும்னு சொல்லியா. அதே சமயத்துல சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கும் போது கல்யாணம் பண்ணா என்ன சொல்றான்? அவசர கல்யாணமா நடக்கும், அவமானப்படுவான், பொன்பொருளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், வந்த பெண்ணால் இவன் அவமானப்படுவேன்னு சொல்றோம். தசாபதிக்கு அப்படி சொல்லலையே. அப்ப இன்னும் உங்களுக்கு உங்க டீம்ல இருந்து ஸ்ட்ராங்கான ஆன்சர் வேணும். அப்ப தசாபதியை விட கோச்சாரம் ரொம்ப பலமா தான் இருக்கு, பலன் சொல்ல முடியும் அவங்கள விட. ஏன்னு கேட்டீங்கன்னா, தசாபதியில 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நல்லா இருக்கு, 4 வருஷமும் நல்ல வருமானம் வந்துருதா? வரல இல்ல. அப்ப ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். எப்ப நமக்கு கடன் கிடைக்குது? சனிக்கு புதனோட தொடர்பு இருக்கும் போது, அதாவது ஜனனகால புதன் இருக்கும் ராசிக்கு கோச்சார சனி 1, 5, 9 வரும்போது கடன். எப்ப கடனை கட்டுறது? சுக்கிரன் இருக்கும் ராசிக்கு 1, 5, 9 சனி வரும்போது கடன் கட்டிடுவார், பணம் வருவார் உண்டு. அப்ப குருவுக்கும் சுக்கிரனுக்கு எப்ப கோச்சாரத்தை தொடர்பு வருதோ அப்பத்தான் பண வரவும் உண்டு. அதே மாதிரி நீங்க சொல்ல முடியுமா? எங்க சொல்லுங்க பாப்பா, எப்ப பணம் வர்றது? இதெல்லாம் கண்டுங்க. பேசுறவங்களுக்கு பேசுனது அனுமதி கிடையாது, ஒன்லி தலைவருக்கு மட்டும்தான் அனுமதி. அவங்க உணவுன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது சார். இன்றைக்கு கோச்சாரத்துக்கு எனக்கு பிரியாணியா கிடைச்சிருச்சு, ஆனா என் தசாபுத்தி சரியில்லை, உடம்பு சரியில்லை, என்னால திங்க முடியல. அப்ப தசாபுத்தி வர்க்காக கோச்சாரம் வர்க்காக. கோச்சாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் தசாபுத்தி சரியாக இருக்க வேண்டும், அப்படிதான் கோச்சாரத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியும் என்பது ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். என்னங்க, நான் பொண்ணு எழுத்துல எழுத முடியும், ஒரு வரியில பேசி முடிச்சாக்க நிறைய விளக்கம் கொடுக்கணும்ல. கரெக்ட் தான், ஒரு பாயிண்ட்டுக்கு பாயிண்டா? கரெக்ட் தான், உண்மைதாங்க. அப்ப நம்ம உண்மையிலே இவங்க பக்கம் தான் நம்ம போயிடணும். வேணாம், கோச்சாரம் வேணாம் ஐயா.
ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் உடம்பு முடியாம போனா அவங்க 6ஆம் இடத்து அதிபதி தசாபத்தி நடக்கும்போது உடம்பு முடியாம போகும், விபத்து நடக்குது, கடன்காரன் கோச்சாரம் என்ன காப்பாத்திக்கிட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையான விஷயம் தான். ஆனா கோச்சாரத்துல அதே 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் பாவத்திலே 8ஆம் பாவத்திலே இருந்து தசா புத்தி நடக்கும் காலத்தில் கோச்சார குருவனுடைய பார்வை இருந்து அந்த கடனே வராதுல்ல. கரெக்ட் தானே? என்ன விக்னேஷ், உண்மையா? அப்ப கோச்சாரத்தான பலமா இருக்குது. பேசுங்க ஐயா. ஒரு அட்டமாதிபதி திசை, பாதகாதிபதி புத்தி, மாரகாதிபதி அந்தரம் வந்து ஒருத்தருக்கு இறப்பு நிலை வருது, எந்த கோச்சாரத்தால தடுத்து நிறுத்த முடியும் ஐயா? முடியாது, நடக்க முடியாது. ராமருக்கு வந்து ஏன்னா அந்த ராமரை வந்து ஜாதகம் இல்லாம வெறும் கோச்சாரத்தை வச்சு கடிக்கல. ராமரோட ஜாதகத்துக்கு தசாபுத்தி சரியில்லை அப்படிங்கறதுனாலதான் 14 வருட வடமாசம் போனதே தவிர கோச்சாரம் 1 வருடம் தான். அதிகபட்சமாக கோச்சாரம் ஒரு ராசியில 2.5 வருட காலம் மட்டுமே இருந்து அதை ஒரு செயற்பாட்டை செய்ய முடியும். ஆனா தசாபுத்தி குறைந்தது 6 வருடம், அதிகபட்சம் 20 வருடம் ஒரு ஜாதகரை ஆளுமை செய்ய முடியும். அதனால ராமரோட ஜாதகத்துல 8 தசாபுத்தி நடந்ததுனாலதான் அவருக்கு தசாபுக்தி நல்லா இல்ல, 14 வருடம் வனவாசம் போகட்டும்னு சொன்னாங்களே தவிர அப்புறம் சொன்னதுங்க முன்னாடி வச்சு சொல்லியிருந்தாங்கன்னா இன்று பதவி ஏற்க வேண்டாம், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பதவி ஏற்றுக்கலாம், 1 மாதம் கழிச்சு பதவி ஏற்றுக்கலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா தசாபுத்தியே நல்லா இல்ல அப்படிங்கறதுனாலதான் 14 வருடம் வனவாசம் அனுப்பிடாங்க. இருங்கப்பா, இவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம பேசிடுவோம். இப்ப கிரகணம் ஏற்பட்டா என்னமா பலன் நடக்கும்? சூரிய கிரகணம் நம்ம இந்தியாவில தெரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். என்ன பலன் நடக்கும்? சூரிய கிரகணம் இப்ப இந்தியாவில தெரியுது அல்லது இந்தியான்னு வேணாம், ஏன்னா இது நமக்கு லைவா ரெக்கார்டிங்ல இருக்குது. ஒரு உலகத்துல ஒரு நாட்டுல தெரியுது, அந்த நாட்டு அரசனுக்கு என்ன நடக்கும்? அந்த நாட்டு அரசனுக்கு தவறான எப்படி சொல்லக்கூடாது, என்ன வார்த்தை, அந்த நாட்டு அரசருக்கு கெடுதல் நடக்கும், இறக்கும் தருவாயும் உண்டு. அவங்க தசாபுத்தி நல்லா இருக்கும் போது எப்படி நடக்கும்? வால் நட்சத்திரம் வந்தா என்ன நடக்கும்? அதிர்ஷ்டம் இறக்கும். அப்ப கோச்சார வேலை செஞ்சுச்சா, அவரோட தசாபுத்தி வேலை செஞ்சுச்சா? அப்ப இல்லையா, தசாபுத்தி நல்லா இருக்கும் போது அந்த கோச்சாரம் நல்லதாயினும் கெட்டதாயினும் சப்போர்ட் செய்யுமே தவிர முழு முடிவை கோச்சாரத்தால் எடுக்க முடியாதுங்க. உங்களுக்காக நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் நிர்ணயிக்கிறது கோச்சாரம் இல்லையா, தொடர் பயணம் அது மாதிரி லாங் பயணத்தை. ஓகே, அழகு. இப்ப வந்து தசாபுத்தி நமக்கு ஓகே, நல்லா இருக்கு இல்லையா பாண்டியன் சார்? இருங்க, உங்களுக்கு கடைசி உண்டு, உங்களுக்கு விக்னேஷுக்கு கடைசி வாய்ப்பு உண்டு. அந்த பக்கம் நீங்க வரலாம். என்னங்க, உங்களுக்கு ஒரு ரவுண்ட முடிச்சிடுறோம். இப்ப நீங்க நம்ம கோச்சார ஓகே எடுத்துக்கிறோம். இப்ப தசாபுத்தி எடுத்துக்கிறோம். ஒரு நாட்டினுடைய அரசு தசாபுத்தி பிரகாரம் அவர் அரசன் ஆயிட்டார், ரைட்டா? வால் நட்சத்திரமோ அல்லது சூரிய கிரகணமோ ஒரு நாட்டுல நடந்தா அந்த மன்னன் இறக்குவானா இறக்க மாட்டானா? அப்ப கோச்சார வேலை செஞ்சுச்சா தசாபுத்தி வேலை செஞ்சுச்சா? தசாபுத்தி வேலை செஞ்சு. சரி, இன்னும் சுவராசியை மாக்குறதுக்காக நம்ம வந்து ஒரு 4 பேரை உள்ள கொண்டு வரப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் வேகப்படுத்துறதுக்காக. அந்த வேகப்படுத்துறதுக்கு முன்னாடி இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு வந்துருட்டோம். அதுக்கு முன்னாடி யார் வரப்போறா அப்படின்னு அறிமுகம் பண்ணி வச்சிருவோம், ரைட்டுங்களா? இப்ப வந்து நம்ம பாண்டியன் சார் வந்து தசாபுத்தி தான் வாழ்க்கையில வெற்றி பெறும் சொல்லி வரப்போறாங்க, இருங்க. அதே மாதிரி நம்ம விக்னேஷ் ஐயா வந்து கோச்சாரம் வெற்றி வரப்போறான்னு சொல்லி சீஃப் கெஸ்டா வரப்போறாரு. அதே மாதிரி ஏன்னாங்க கோச்சாரத்துல நான் தெய்வத்துக்கே பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுதான் ஜெயிக்கும். யாருக்கு தசாபதி தெய்வத்துக்கு இல்ல அப்படின்னு பேசுறதுக்கு எசைக்கு போயிட்டு வர போறாரு, ரைட்டா? அதே மாதிரி என்னதான் நீங்க போட்டாலும் கோச்சாரத்துல நான் நகை காணாம போச்சு, உங்க வீட்டுல அந்த இடத்துல இத்தனை மணிக்கு கிடைக்கும் சொல்லி சொன்னேன், அது நான் ஜெயிச்சிருக்கேன், அதனால எனக்கு பொன்பொருள் எல்லாம் கொடுத்தாங்க, ஐபோன் வேற வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க கோச்சாரத்துக்கு வெற்றி வர போறோம் சொல்லி இந்த 2 பேரு யாரு சந்தான கரிசி இந்த டீமுக்கு வர போறாங்க. அதுக்கு முன்னாடி முதல் ரவுண்ட நாங்க முடிக்க போறோம். அதுக்கு அதை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க முடிங்க. நீங்க சொன்னதுல நகை தொலைஞ்சு போச்சுன்னு பக்கத்துல இருக்க ஒரு பயந்துட்டாருங்க ஐயா. யாரு என்ன தொலைச்சாலும் கண்டுபிடிச்சு கோச்சார கிரகத்தை வச்சு கண்டுபிடிச்சு
தமிழ்நாடு அரசு அவார்டு எல்லாம் கொடுத்திருக்கு. ஏன் இந்த அணி தலைவர் பேசுறது உண்மைங்க. தசாபுத்தியில போய் நம்ம நகையை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுல கண்டுபிடிக்கிற டீம் கூட இதுல இருக்குங்க. திருட்டு பிரச்சனை நம்ம ஒரு டீம் வச்சிருக்கிறோம். அதுக்கு தலைவரே வருங்க. அவர் இங்க போய் உட்காரலாமா? என்ன செஞ்சிருக்கணும் சார்? நான் வந்து போராட்டத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கணும். ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு கேட்டாரு. கொடுத்த நேரத்துல கோச்சார கிரகத்தை ஆய்வு செஞ்சு எல்லாரையும் வேற கேட்கிறாரு. இந்த கண்டுபிடிச்சு யாராவது சொல்லுங்க அப்படின்னு. நோய் இருந்தாலே மருத்துவம், நோய் இல்லை என்றால் மருத்துவர் இருப்பாரா? மருத்துவர் எப்படி வந்தது? நோய் இருக்க போய் அந்த நோயை தந்தது தசா. அதை கண்டுபிடித்தது கோச்சாரம். அதெல்லாம் மூல காரணம் தசா மட்டுமே இல்லையா? இல்ல கோச்சாரத்துல நோய் வரும் சொல்ல முடியாதுல்ல. தசாபத்தியில தானே சொல்ல முடியும். அது உலகத்துக்கு வந்தது. நமக்கு வர நோயில சொல்ல முடியாதுல்ல. சரி சொல்லலாமா? சொல்லுங்க, இருமா பாப்போம். எங்க சொல்லுங்க. மகாபாரத ஜோதிடத்துல வியாசகர் முனிவர் தான் இருந்தார். அவரை நான் பார்த்தது இல்ல. இந்த காலத்துல வியாசகர் முனிவர் இருந்தா அது நம்ம நடுவர் அவர்களா தான் இருப்பார். காலம், நிமித்தம், கிரகம், எதிர்காலம், மனிதர்களின் மனம் ஆகியவற்றை உணர்ந்து முன்கூட்டிய நிகழ்வுகளை சொல்லும் வல்லமை கொண்ட நடுவர் அவர்களுக்கும், இங்கு கூடி இருக்கும் சான்றோர்களுக்கும், எதிர் அணியில் இருக்கும் என் அன்பு தோழர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் வாதத்தை தொடங்குகிறேன். இப்ப நீங்க கேட்கலாம், எதுக்கு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலான்னு. இப்போ ஒரு சராசரி மனிதன் ஜாதக கட்டை எப்போ எடுப்பாப்ல சொல்லுங்க? ஒண்ணு காலேஜ் போகும்பொழுது எடுப்பாப்ல, இல்லைன்னா திருமணத்துக்கு எடுப்போம், இல்லைன்னா ஏதோ கஷ்ட காலம் வரும்பொழுதுதான் அந்த புக்கே தேடி எடுப்போம். ஆனா நம்ம வந்து ஒரு ஜோதிடன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க? நமக்கு எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பதில் தானே நம்ம சொல்லணும். அப்பவே தசாபுத்தி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அந்த சராசரி மனிதனுக்கும் தசாபுத்தியை பத்தி அவ்வளவு தெரியாது. ஜோதிடர் நமக்கு தெரியும். ஆனா ஒரு சராசரி மனிதன் ஒரு ஜோதிடர் கிட்ட வந்து கேட்கும் பொழுது எனக்கு நாள் எப்படி இருக்கு, அப்ப நம்ம தினசரி கேலண்டரை எடுத்து தசாபுத்திய பார்க்க மாட்டோம். நம்ம எப்படி நம்மளோட அதாவது ராசிக்கு நான் எப்படி இருக்கு அன்னைக்கு கோச்சார படிதான் நம்ம ஜோதிடர்கள் எழுதின ராசி பலனை படிச்சுட்டு ஒரு சராசரி மனிதன் வெளியில போறாங்க. அப்ப இங்க தினம் கோச்சாரம் தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வாழ்க்கையில உதவுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு மனிதன் வந்து தோணி ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஓகேவா? எதுக்கு நான் சொல்றேன்னா, கோச்சாரமும் அறிவியலும் நம்ம வாழ்க்கையில இணைந்து நம்மளை வழி நடத்தி கொண்டு செல்கிறது. அப்படி வழி நடத்தி செல்லும் பொழுது நமக்கு ஒரு படி எப்பயுமே உயர்வு தான் தருதே தவிர தாழ்வு எப்பயுமே வந்தது கிடையாது. அப்போ இப்ப நம்ம வந்து தோணி தொலைவி கார் வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு எங்கேயோ இருக்கு போனே பண்ணிருக்க மாட்டாப்ல ஒருத்தர் வருவார், மச்சான் இப்ப வாங்காத, வெயிட் பண்ணு, ஒரு மாசம் கழிச்சு வட்டி குறையும், அப்ப கார் வாங்கு. இது அவன் நாட்டுல நடக்கிற ஒரு விஷயத்த வச்சு அவர் சொல்றார். உடனே பெரியவங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? சரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? ஜோதிடரா போய் பாரு அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம கேலண்டரே பாத்துக்கலாம்ல, ஏன் ஜோதிடரை போய் பாக்குறீங்க? நீங்க கேலண்டர்ல பார்த்தா மிதுன ராசிக்கு சுகம் நீங்க அதை பார்த்தா எதுக்கு ஜோதிடர் போனோம்? முக்கியம்னா நம்ம யாரும் ஜோதிடர் போக மாட்டோம். இத்தனை ஜோதிடர் இருந்திருக்க மாட்டாங்க. கேலண்டரை பாக்குறதும் கோச்சாரம் தான். படிக்க தெரிஞ்ச எல்லாருமே சார் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிறேன். நம்மளோட டிபேட் பேச என்னோட பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, பெரியவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு ஜோதிடரை போய் பாருன்னு. அப்ப வந்து நான் போய் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவாரு? வெயிட் பண்ணுங்க, ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, குரு நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது அந்த காரை வாங்குங்க. அப்போ அறிவியலும் வேலை செய்யுது, குருவும், அதாவது ஜோதிடர் குருவை வச்சு சொல்றாரு, நண்பன் நாட்டுல நடக்கிற விஷயத்த வச்சு சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டு விஷயமுமே ஒரு வாழ்க்கையில நமக்கு தனி மனிதனுக்கு உதவுது. நீங்க கார் வாங்கலாம்,
ஆமாங்க ஆனா அந்த என்ன காரு வாங்குவாங்கன்றது ஜாதகத்தை வச்சுதானே சொல்லி முடியும். என்னங்கய்யா என்ன கார் வாங்க, 2 வீலர் வாங்குவாரா, 4 வீலர் வாங்குவாரா, பெரிய கார் வாங்குவாரா? காரு முடிவு பண்ணியாச்சுங்கய்யா. ஆ. ஓகேவா? அந்த இருங்கய்யா, அந்த ரேட்டு அதான் நான் சொல்றேன். இப்ப அந்த குரு வச்சு வாங்கும் பொழுது ஒரு தனி மனிதனுக்கு அந்த வீட்டுல ஒரு 2 லட்சம் குறையுதுன்னா அப்ப அவனுக்கு அது லாபம் தானேங்கய்யா. அது மட்டும் இல்ல, இப்போ வீட்டுல இப்போ எங்க வீட்லயே எடுத்துக்கோங்களேன். இப்ப வந்து எங்கேயோ போய் ஜோதிடர் பார்க்காம இதோ நம்ம வீட்லயே இருக்காங்க அவங்கள பாருங்கும் போது அந்த இடத்துல தனி மனிதனா நான் ஒரு இடத்துல உயர்ந்திருக்கேன். அப்ப தனி மனிதனுக்கு எதை வச்சு நான் இப்ப கோச்சாரத்தை வச்சு இருங்க வெயிட் பண்ணுங்க குரு வரட்டும் அதுக்கப்புறம் கார் வாங்குங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்னோட வாக்கு ஓகேவா இருக்கும், கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது ஒரு தனி மனிதனா நான் வந்து மேல உயர்றேன் இல்லையா. அப்போ அந்த இடத்துல கோச்சாரம் வேலை செய்யுது. அடுத்தது நான் சொல்றேன் எப்படின்னா, ஒண்ணு இல்ல, நம்ம ஐயாவே கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க, ஒரு பேரண்ட் வந்து நம்ம அவங்களோட பெண் பிள்ளை எப்பொழுது ருது காலம் அடையும் அப்படின்னு. அப்ப டக்குன்னு நம்ம ஐயா என்ன பண்ணாங்க, அன்னைக்கு கோச்சாரத்தை வச்சு சட்டுன்னு வீட்டுக்கு போங்க பட்டுன்னு உங்க பொண்ணு பண்ணிடும் சொல்லிட்ட உடனே தனி மனிதரா அந்த கோச்சாரம் அந்த ஐயாவை அவரோட ஸ்டேட்டஸ கொஞ்சம் ஐயா சொல்லியாச்சு நடந்துருச்சு. அப்ப கோச்சாரத்தை வச்சு சொல்லும் பொழுது ஐயாவுக்கு ஒரு பாயிண்ட் மேல ஏறியாச்சா. சோ இங்கேயும் கோச்சாரம் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் எப்படின்னா, இப்ப கோச்சாரம் அப்படின்னும் பொழுது ஒரு ஜோசியர் வந்து சொல்லுவாங்க, இப்ப வந்து உங்களுக்கு நேரம் வந்து சனி வந்து நல்லா இல்ல அப்படின்னும் பொழுது ஒரு தனி மனிதனுக்கு அந்த 2.5 வருஷம் பயம் வரும். பயம் வரும்பொழுது ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கம் வரும்பொழுது தானா எப்பேற்பட்டவனா கோயில் குளமே போகாதவனா இருந்தா கூட அந்த 2.5 வருஷம் அந்த சனி பகவானுக்கு பயந்தாவது கோயிலுக்கு போய் அரே நமோ நாராயணான்னு சொல்லவோ ஓம் நமச்சிவாயன்னு சொல்லவோ அந்த அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2.5 வருஷம் கழிச்சு ஐயோ இப்படி இருந்த மனிதர் இப்படி ஆயிடாச்சு அப்படின்னா ஒரு ஆன்மீகத்திலையும் கொண்டு போய் சேர்க்கறது கோச்சாரம் தான். இங்க ஒரு 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 படி மேல நம்மள உயர்த்தி காமிக்கிறதோ கோச்சாரம் தான். வீட்டுல சேமிக்கிறதுக்கு உதவுறதோ கோச்சாரம் தான். எப்படி சொல்றேன்னா, அந்த காரை நம்ம வாங்கியிருந்தா 2.5 லட்சம் நமக்கு நஷ்டமா இருக்கும். அதுவே குரு நல்ல நிலைமைக்கு வரும்போது வாங்குறதால இப்ப 2.5 லட்சம் மிச்சம். அப்ப வீட்டிலையும் பணமும் நமக்கு இதாகுது. அதே மாதிரி என்ன அதே மாதிரி எல்லா விஷயத்திலுமே கோச்சாரம் நமக்கு உதவுது. தனி மனிதனா நம்ம வாழ்க்கைக்கு கோச்சாரம் உதவி செஞ்சுட்டே தான் இருக்கு. இது சிம்பிளா சொல்லுன்னா, இப்ப நல்ல கிரகங்களோட நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு நல்ல கார்ல நல்லா நம்ம தலை அஜித்து மாதிரி ஸ்பீடா போலாம். என்ன கொஞ்சம் கோச்சாரம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை அப்படின்னும் போது சைக்கிள்ல அந்த குரங்கு படையில அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். அந்த குரங்கு படையில அடிச்சாலும் அந்த 2.5 வருஷம் கழிச்சு ஓட்ட தெரிஞ்சுப்பாங்க சைக்கிள. அப்ப வாழ்க்கையில மேலும் 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 அடிபட்டாலும் அவங்க மேல வர்றதுக்கு அந்த கோச்சார கிரகங்கள் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துறதுக்கு உதவுகிறது. கல்வியிலே கண் கொடுத்தது காமராஜர். அதே மாதிரி ஜோதிடத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே கண் கொடுத்தது நம்ம கணியரையா. ஆகையால் அவர் எப்பயுமே ஒரு நீதிக்கு புறம்பா எந்த பதிலும் சொல்ல மாட்டாருன்னு சொல்லி கோச்சாரமே சிறந்தது என்று சொல்லி நம்மள வாழ்த்தாரு. நான் அந்த வாய்ப்புக்கு நன்றி. ஜனனகால செவ்வாய் எங்க இருக்காரு, ராகுவோ குருவோ தொடர்பு வரும்போதுதான் பெண் ருது கிடைக்குது. எங்க உங்க தசாபத்தியில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நியாயமானதுதான், ரைட்டா? அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கணும். சுக்கிரன் கோச்சார குரு போகும்போது நம்மளே சொல்றோம், உங்க பையன் வந்து வண்டி வாங்கணும் கேட்கிறான். அப்ப என்ன சொல்றோம், சுக்கிரனை குரு பாக்குறாருங்க, நீங்க இப்ப வாங்கி கொடுங்க, ஒண்ணு விபத்தெல்லாம் ஒண்ணு வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வாங்கிடுறாங்க. அப்ப எல்லாமே பலமா தானே இருக்கு. இவங்க சொல்ற சைடு சரியா தான் இருக்குது. அதனால நம்ம இவங்களோட சேர்றத விட இவங்களோட சேர்ந்துக்கலாம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு திடீர்னு வந்துருச்சு. வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம். 4ஆம் இடத்த அதிபதி 6லயோ 8லயோ 12லயோ இருந்து தசாபத்தி இருந்தா வித்துப்படுவோமே. அப்ப கோச்சாரத்தை விட எங்க பலமாகுது, தசாபதி தான் பலமாகுது. என்ன பண்றது? உங்களோட சேர்ந்ததுனால நாங்க இப்படி பேச வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க இவங்க சொல்ற மாதிரி சொல்ல முடியல, அரசன் வீழ்றத சொல்ல முடியல. நீங்க வந்து இந்த ருதுவாகிறத சொல்லணும்.
ஆமா சரி, இருந்தாலும் உங்க கருத்து சொல்லுங்க. ஆ. ஆனா கொஞ்சம் டைம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். அதே மாதிரி பது மாதிரி 2 வார்த்தையில முடிச்சிடக்கூடாது. சுவையாவும் இருக்கணும், கேட்கிற மாதிரி இருக்கணும், அதுல விஷயமும் இருக்கணும். ஒளிவடிவாய் திகழும் என் குருநாதர் திரு கணியர் ஏஎன் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் பேச வந்த பேச்சாளர் அவர்களுக்கும், நட்சத்திரமாய் இங்கு பார்க்க வந்த பார்வையாளர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப எல்லாருமே கோச்சாரம் தான் பெஸ்ட்னு சொல்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஜனகாலத்தில் அமையும் கிரக நிலைகளால் மனிதனின் விதியானது நிர்ணயிக்கப்படுகிறது என்றாலும் அந்த விதிப்பயனை ஜாதகர் எந்த காலகட்டத்தில் அனுபவிப்பார் என்பதை தசாபுத்தி தான் நிர்ணயிக்கிறது. கோச்சாரங்கிறது தற்காலிகமா பலன் சொல்லத்தான் பயன்படுதே தவிர தசாபுத்தி தான் ஒரு துல்லியமான பலனை நம்மளுக்கு தரதுக்கு உதவியா இருக்கு. கோச்சாரங்கிறது இப்ப தற்போதைய நடக்கிற பலனை மட்டும் சொல்லும். ஆனா தசாபுத்திங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தையே ஒரு மனிதன் வாழ்வில ஏற்படுத்திட்டு போவோம். எனவே தசா பலமே பிரதானம், கோச்சாரம் அதுக்கு அடிப்படையா தான் இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அருமைதான். இருந்தாலும் நீங்க சொல்ற விஷயத்துல தசாபுத்திகள் கட்டாயம் நமக்கு பலன் தருது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விபத்தோ மரணமோ தசாபத்தி வச்சுதான் நம்ம கணக்கெடுக்கலாம். சொல்லுங்க ஐயா. இப்போ அந்த மேடம் சொன்னாங்க, ஒரு பொண்ணு ருது ஆகிறத பத்தி சொன்னாங்க கோச்சாரத்தை வச்சு. அப்போ அந்த பெண் குழந்தை 5 வயசுலயே அந்த கோச்சாரம் வரும். பிறந்த உடனேவா அந்த கோச்சாரம் அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அப்போ நம்ம சொல்ல முடியுங்களா? அப்ப திசாபதியும் வரணும், அந்த ஏஜும் வரணும். அந்த திசாபதி கோச்சாரம் வந்தாதான் நம்ம அந்த பொண்ணு சொல்ல முடியும். வெறும் கோச்சாரம் மட்டும் வந்துச்சு அதனாலதான் அந்த பிள்ளை ருதுவாச்சின்னு சொல்ல முடியுங்களாங்க ஐயா? அதே மாதிரி நீங்க கோச்சாரம் தசாபதி சொல்ற மாதிரியே நாங்க எல்லாத்தையும் அப்படி வராதுல்ல ஐயா. இப்ப இன்னொரு விஷயம் ஐயா, நீங்க சொன்னீங்க 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தெல்லாம் வரும்போது இதாகும். அப்ப மறைவு ஸ்தானமா இருக்கும் கோச்சாரம். ஒரு குழந்தைக்கு லேட்டா வரும், ஒரு குழந்தைக்கு சீக்கிரம் வரும். அப்ப தசாபுத்தி வந்தாதான், தசாபுத்தி லேட்டா சரியில்லாம லேட்டா வரும்போது அந்த கோச்சாரம் வந்தாதான் ஐயா வரும். அப்ப கோச்சாரம் இல்லாம அது எப்படிங்க ஐயா சொல்லுங்க. யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. நான் சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, தசாபுத்தியில நடக்கிற மாதிரி கோச்சாரத்துல சொல்ல முடியாது. ஒரு பெண் குழந்தை இருக்கா, கோச்சாரத்துல நீங்க ருதுவாகிறத சொன்னீங்க. அதே மாதிரி அவ சின்ன வயசுல அதே கிரகம் வந்திருக்கும்ல, அப்ப சொல்ல முடியாதே அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம குரு பகவானே எடுத்துக்கலாங்க ஐயா. அப்ப அவர் பிறந்த உடனே வரலாம், அப்புறம் 12 வயசுல வரலாம். அதுக்குத்தான் காலம் தேசம் அதை சொல்லிருக்காங்க. அப்ப எந்த நேரத்துல எதை நம்ம ஜாதகத்துல பார்க்கணும்ன்றதா நமக்கு அமைப்பு. சரிங்க. அப்ப இப்ப ஒரு குழந்தை எடுத்தோன்னா எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்சிட முடியாது இல்லையா? ஆமாங்க. அது படிச்சு 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 அப்புறம் இது பண்ண முடியும். அந்த கோச்சாரம் வரும்போது இப்ப தசாபுத்தி நம்மளுக்கு வந்த பின்னாடி தான் கோச்சாரம் கொஞ்சம் தான் வேலை செய்யும். நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த ஏஜ். இப்போ நீங்க சொல்றீங்க சின்ன வயசுல 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது கோச்சாரம் வருது. அப்ப இப்ப வேலை கிடைக்குங்களா ஐயா? இல்லைங்க, தசாபுத்தி வேலை செய்தா இல்லைன்னு பார்ப்போம். 10th படிக்கிறான். 10th படிக்கும் போது அவனுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு, கல்விக்குரிய தசாபுத்தி நடக்குது. ஆனா அந்த கல்விக்குரிய தசாபுத்தி நடக்கும் பொழுது கோச்சார கிரகங்கள் அவனை தொந்தரவு பண்ணலைன்னாத்தான் அவன் நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? இப்ப நீட் எக்ஸாம்ல இது பண்ணணும், ஒருத்தர் பாஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். பாஸ் பண்றதுக்கு என்ன வேணும்? தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ சூரியன் உச்சம் பெற்ற ஒரு சூரியனோட சாரத்தையோ அல்லது செவ்வாயோட சாரத்தையோ வாங்கி அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அவன் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுறான். ஓகே. ஆனா கோச்சாரம் ஏதோ ஒரு ஜென்ம அஷ்டமத்திலயோ அல்லது தசாநாதையோ பார்த்தா எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போய் சேர முடியறது இல்ல. இருந்தாலும் கோச் பார்ப்போம். ஐயா வணக்கங்க ஐயா. நீங்களே ஜோதிடத்துல பல துறையில இருந்தாலும் அஷ்டமங்கல சக்கரவர்த்தின்னு பேர் கொடுத்ததுக்கு காரணமே கோச்சாரம் தான். அஷ்டம சக்கரவர்த்திக்கு அஷ்டமங்களை பாக்குறதுக்கு மெயினா நம்ம கோச்சாரம் தான் பாக்குறோம். வேற எதுவுமே நம்ம பார்க்க போறது இல்லை. நேற்று நைட் நடந்த சம்பவம் நேற்று இருந்தவங்களுக்கு தெரியும். நேற்று நைட் 11 மணிக்கு நம்ம கோச்சாரம் போட்டுதான் அந்த பொண்ணு ஸ்கூல்ல இது மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்கு கேட்டு வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு ருது ஆயிருப்பா. நீங்க கோச்சாரம் வச்சு தான் சொன்னீங்க. வேற தசாபுத்தியும் அந்த பொண்ணோட தசாபுத்தியும் தெரியாது, கோச்சாரமும் இது எதுவுமே தெரியாது. தசாபுத்தி வச்சு பார்க்காம கோச்சாரம் வச்சுதான் பாத்தீங்க.
இப்ப நம்ம ஒரு நாட்டுலயோ ஒரு உலகத்திலயோ மழை பெய்யுது, எதை வச்சு எடுக்கிறோம்? நம்ம கோச்சரை வச்சுதான் எடுக்கிறோம். நம்ம கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் போடுறோம், அன்னைக்கு நட்சத்திரத்துக்கு ஐ மீன் விளையாடுறதுக்கு நம்ம கோச்சாரம் வச்சுதானே பாக்குறோம். அது மாதிரி சில விஷயங்கள் கோச்சாரம் தான். அதே மாதிரி கோமதி மேடம் சொன்னாங்க, உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் கோச்சாரம் உண்மைதான். அப்ப நம்ம வெறும் அஷ்டமங்கலம் மட்டும் நடத்தலையே, பாரம்பரிய வகுப்பு தானே அதிக பேர் நம்ம சேர்த்து நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னன்னா பாரம்பரிய நடத்தினாலும் உங்களுக்கு பேர் கொடுத்தது என்னது? அஷ்டமங்கல சக்கரவர்த்தி. தாய் ஸ்தானத்துல இருக்கிறது பாரம்பரியம் தான் ஐயா. என்னதான் தாய் ஸ்தானத்துல பாரம்பரியம் இருந்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்காம அஷ்டமங்கலம் பேர் கொடுத்ததுக்கு கோச்சாரம் தாங்க நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப பாரதிய 6 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு இன்னைக்கு வீக்கா இருக்க கோச்சாரம். எங்களுக்கு ஸ்டார் நாங்க ஒரு ஆளை சிவபாச இருக்கோங்க. அப்ப அவங்களுக்கு தண்ணியத்துல இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தசாபுத்தி. ஐயா, எந்த இடத்துல மழை பெய்யுது, எங்க பூகம்பம் வருது, இதெல்லாம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? கோச்சாரம் வச்சுதாங்க எடுக்கிறோம். ஆமா, அத மறந்துட்டேனே. அதுக்கு கோச்சாரம் தாங்க நமக்கு இது வருது. குடும்பத்தை சாவாங்க, கொரோனா ஏற்பட்டுச்சு அப்படின்னா ராகுவோட காரகத்துக்கு அவங்க வேலை செய்யணும்னா கோச்சாரங்கள் இருக்கும் தானே ஐயா நடந்துச்சு. அதே மாதிரி அப்படி சொல்றது உண்மைதான். 60 வருடங்கள் கொண்டதான் நம்மளுடைய தமிழ் வருடங்கள். 3 செட்டா பிரிக்கணும். முதல் 20 வருடம், அதுக்கடுத்து 20 வருடம், அதுக்கடுத்து 20. அந்த 3 வருடங்கள், அதாவது 20 வருடங்களா பிரிக்கும் போது எப்பொழுது அதிக மழை பெய்யும், எப்போது சாதாரண மழை பெய்யும், எப்போது மழையே இல்லை அப்படின்னு நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அது தசாபுத்தியை குறிக்கும். தற்போது நிர்ணயம் பண்ணா அது கோச்சாரங்கள். இப்ப நம்ம கிரிக்கெட்டே எடுக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு, அதை இப்பயும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சொல்ல மாட்டேன், சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் பிறந்தவர்களே வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க சொல்லுவீங்க, குறிப்பிட்ட வருடத்தில் பிறந்தவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதை அன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம கோச்சாரத்தை பார்க்கணும். ஆனா வெற்றியாளர்களே உள்ளே வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வருடத்துல பிறந்த கேப்டன்ஷிப் தான் இன்னைக்கும் அந்த டீம்ல கோப்பையை வாங்க முடியும். அப்ப என்னாச்சு, பிறந்த வருடத்தினுடைய இதுதானே வருது. கோச்சாரத்துல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு நேரம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதாங்க அவங்க கோப்பையை வெல்ல முடியுங்க ஐயா. சரி, இவங்கள்ட்ட கொடுங்க, அவங்கள என்ன கருத்து சொல்றாங்க பேசி முடிக்க. நீங்க இல்ல ஓகே, கோச்சாரத்துல ஜெயிக்கிறாங்க, விஷயம் அவ்வளவுதான். கண்டிப்பா பண்ணுமா. நீங்களே சொல்லுவீங்க, யார் 1980ல பிறந்தவங்க 84ல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை, அன்னைக்கு எதனை வச்சு சொன்னீங்க? தசாபுத்தி சொல்றீங்களா? கோச்சாரம் தானே சொல்றீங்க. கோச்சாரம் சொல்லலையே, பிறப்பு ஜாதகத்துல கிரகங்களால் பிறப்பு ஜாதகமே என்ன கோச்சாரம் தானங்கய்யா. 1984, 89, 92, 94, 98ல பிறந்தவங்களுக்கு தடுமாற்றம் இருக்கிறது. அப்ப கோச்சாரம் சுத்திக்கிட்டே தானே இருக்கு. சனி 3ஆம் இடத்துல இருக்குது, 6ஆம் இடத்துல வெற்றிக்குரிய சனியா இருக்குது, 11ஆம் இடம் லாப சனியா இருக்குது, 2ஆம் இடம் திருமணத்துக்குரிய குருவாக இருக்கிறாரு, 5ஆம் இடம் புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய குருவா இருக்காரு, 7ஆம் இடம் கலசரத்தை தரக்கூடிய பெண்ணால் யோகமுடைய குருவா வந்திருக்காரு. அவர் பூரா அவங்களுக்கு நடத்தி வைக்கலையே. கிரக வீக்கா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு லாக் ஆனது. வச்சுதானே பலன் எடுக்க முடியும். குரு சனி ராகு கேது வச்சுதானே எடுக்க முடியும். அதுதான் தசாபுத்தி ஐயா. அது கோச்சாரம் ஐயா. கோச்சாரத்துல வந்துச்சே 30 வருஷம். தசாபுத்தி சொல்லுங்க ஐயா. நான் சொல்றேன், இது வந்து தசாபுத்தின்றது எதை வச்சு கனெக்ட் பண்றோம்? அந்த நாள்ல அங்க இருக்கிற கிரகங்களோட பலனை வச்சுதான் கண்டுபிடிக்கும். அது கோச்சாரம் கிடையாதுமா, ஜனன ஜாதகம். அந்த ஜாதகத்துல சனி வச்சுதான் நம்ம சொல்றோம். ஐயா சொல்றது அதுதான். யாருக்கு வந்து வீக்கா இருக்குது, ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா அப்ப பிறந்தவங்களுக்கு வந்து சனி பகவான் வீக்கா இருக்கிறதுக்காக தான் சொல்றாங்க. இதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கோச்சாரமும் வேற, ஜனன ஜாதகம் வேற. இப்ப தலைப்பு மூலம் மறந்து போயிடுறீங்க. நீங்க மழை பெய்யுமா வெயில் அடிக்குமாலாம் இல்ல. இப்ப தலைப்பு என்ன, ஒருத்தரோட வாழ்க்கையில மழை பெய்தான்றது நம்ம புத்தாண்டு பிறக்கிற நேரத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவது. அது கோச்சாரம் தான் புத்தாண்டு அடிப்படையாக கொண்டு இருக்குது. அது மழை பெய்யறத கிடைக்கிறோம். ஆனா இந்தியாவில மழை பெய்யுமா அமெரிக்காவில மழை பெய்யுமான்னு ஏற்கனவே இந்தியா ஜாதகத்தை வச்சுதான் நம்ம கணிக்க முடியும். அந்த ராசியோட ஊரை வச்சு நம்ம எடுக்கலாமா? என்ன அப்ப நமக்கு ரெண்டுமே வேணும்ல.
ஐயா, தசாபுத்தியோட கோச்சாரம் சப்போர்ட் பண்ணாதான் அதிக பங்கு வகிக்கிறது கோச்சார கிரகங்களே, கோச்சார பலன்களே தான். கொடுங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்பான். இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்னை இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள தூண்டிய எனது தந்தை ஜோதிடர் டி.எஸ். மோகன் ராவ் அவர்களை வணங்கி, எனது முதல் குருவான எனது இளைய சகோதரன் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி, எனக்கு முழுமையாக இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்து நான் இங்கு அமர காரணமாக இருக்கும் எனது குருநாதர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். ஐயா, இந்த டிபேட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் தசாபுத்தியா கோச்சாரமா இதை நான் ஜெனரலா பேச விரும்புறேன். இப்போ தைப்பூசம் என்னைக்கு கவர்மெண்ட் எந்த இயர் கவர்மெண்ட் ஹாலிடேவா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ரீசெண்டா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க? 2021 இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. மக்கள் கொண்டாடுகிற விழாவாக மாறினாலதான் தைப்பூசத்தை கவர்மெண்ட் ஹாலிடேவா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐயா, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இதே போல வருட கோள்களின் சஞ்சாரம், குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் மக்கள் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதையும் கவர்மெண்ட் ஹாலிடேவா அனௌன்ஸ் பண்ற நாள் ரொம்ப தூரத்துல. தசாபதிக்கு எங்க பேரு கொண்டாடுறோம்? அவங்க சொல்றது குரு பெயர்ச்சி கொண்டாடுறோம். ஐயா, அட்லீஸ்ட் அந்த கிரகங்களுக்கான ஸ்தலங்கள் இருக்கும்ல, முக்கிய ஸ்தலங்கள், அங்கயாவது உள்ளூர் விடுமுறை விடுவாங்க. இந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் காலையில சுப்பிரபாதம் ஓடுறது இல்ல. 7 மணிக்கு ஒரு சேனல், 7:15 ஒரு சேனல், 7:30 ஒரு சேனல், 8 மணிக்கு ஒரு சேனல்னு அன்னைக்கு ராசி பலன் தான் ஓடுது. அதனால இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல அம்மாக்களும் ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வருவாங்கன்னு இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இருங்க, உங்க பக்கமே நான் வர்றேன். கோச்சாரத்துல தசாபுத்தி ஓடிக்கிட்டே, கோச்சாரத்துல ராசி பலன் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஜோசியத்தை ஏன் வர்றாங்க? தசாபுத்தியில எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஜோசியத்தை வர்றாங்க. அதுக்கும் நான் வச்சிருக்கேன் பாயிண்ட். உட்காரல இல்ல, ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா தான் ஹாஸ்பிட்டல் போவார், மனசு சரியில்லைன்னா தான் கோயிலுக்கு போவோம். எனக்கு நேரமே நல்லா இல்ல, இந்த ஜோசியர் நல்லதா 4 வார்த்தை சொல்லுவாரான்னு கேட்டுதான் நம்ம ஜோசியர்ட்டே போவோம். அப்போ அந்த ஜோசியர் வாங்கி பாப்பாரு. பார்த்ததும் பாதகாதிபதி தசை, அட்டமாதிபதி தசைன்னு இப்படி இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு லக்னனாலே என்னன்னு தெரியல, தசாபுத்தினா சுத்தமா தெரியாது. அவங்கள்ட்ட போய் நம்ம இந்த தசாபுத்தி எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகுமா? அடுத்த கேள்வி அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? எனக்கு இன்னும் இந்த நாள் எவ்வளவு நாள் இருக்குன்னு கேட்பாங்க. அது வரைக்கும் வருஷ கணக்குல, ஐயா நீங்க இந்த வருஷமும் அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த வருஷத்தெல்லாம் கடக்கணும்னா அவர் பட்டு நினைச்சு போயிருவார். அப்ப நம்ம என்ன செய்வோம்? குரு பவர் இருக்கா, அவரு ஜாதகப்படி சனி நல்லா இருந்தாருன்னா சனி நல்லா இருக்காரா, இப்படிதான் பார்ப்போம். கரெக்டுமா, உங்க பக்கமே நான் தெரிஞ்சுக்கிறேன். இவங்க பக்கம் வேற ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன இருந்தாலும் நமக்கு குரு பயிற்சிக்குத்தான் விழா எடுக்கிறோம், சனி பயிற்சிக்கு தான் விழா எடுக்கிறோம், ஆகியது பயிற்சி தான் விழா எடுக்கிறோம். எங்கேயா தசாபுத்தி மாறுதுன்னு விழா எடுக்கிறோமா? சார், தசா புத்தி இருக்கு, அந்தரம் இருக்கு, சூட்சமம் இருக்கு சார். அன்னைக்கு ஹோரா வரைக்கும் இருக்கேன். அந்த ஹோரா நம்மளோட ஜாதகத்துல இருக்கு இல்லையா சார்? எந்த அந்தரம் எந்த சூட்சமத்துல அது நமக்கு பலிக்கணும்னு இருக்கோ அப்பதானே பலிக்கும். அப்ப கோடி நன்மை அந்த உட்பிரிவு தசா புத்திங்கிறது உட்பிரிவு. டீம் நீங்க போச்சாரத்துல எடுக்கிறீங்க, எங்களுக்கு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் உட்பிரிவு சித்திரத்தரு எங்களால எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு என்னன்னு நடக்குதுன்னு எடுக்க முடியும் தசாபுத்தி அந்தரத்துல, 1 மணி நேரத்திலயும் எடுக்க முடியும். நாங்க போகச்சாரம் பார்க்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லைன்றாங்க. அவ்வளவு தூரத்துக்கு எங்களால கணிக்க முடியாது. எங்க கண்ணு முன்னாடி கண்ணாடி மாதிரி போச்சார கிரகம் இருக்கு, நாங்க பார்த்துட்டு 1 செகண்ட்ல சொல்லிடுவோம்ன்றாங்க. ஐயா, இன்னொரு விஷயங்க ஐயா, இப்போ ஒருத்தர் ஜாதகம் கேட்க வராங்கன்னா இன்னைக்கு மட்டும் தான் கேட்க வராங்க. எனக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் சரியில்லாம இருக்கு, எப்ப சரியாக தானே கேட்கறாங்க ஐயா. இப்ப நம்ம விவாதம் நல்லா போயிட்டு இருக்கு, அதனால சிறப்பு விருந்தினர்களை கூப்பிட்டுலாம். வாங்க பாண்டியன் சார். பாண்டியன் சார் இப்ப என்னது தசாபுத்தியே அப்படின்றதுக்காக பேச வர்றாரு. இப்ப தசாபுத்தியை வச்சுதான் எல்லா நிகழ்வுகளையும் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம பாரதி ராஜா டீமுக்கு சீஃப் கெஸ்டா பாண்டியன் சாரும் நம்ம விக்னேஷ் ஐயா வந்திருக்காங்க. அதே மாதிரி போச்சாரத்தை வச்சுதான் பலன் சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு சந்தான கிருஷ்ணன் ஐயாவும் எசக்கு ஐயாவும் வந்திருக்காங்க. இப்ப முதல் வாய்ப்பா தசாபுத்திக்கு அந்த பக்கம் நம்ம பேசுறதுக்கு பாண்டியன் சாரை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒரு எலெக்ஷன் வருது,
ஆளுக்கு ஆளு நல்ல நேரம் பார்த்து கோச்சார கதைகளை பார்த்து 2 பேரும் நாமினேஷன் கட்டுறாங்க. ஏன் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க தோன்றுறாங்க? அப்ப 2 பேரும் ஜெயிக்கலாம்ல? கோச்சார கதைகளை பார்த்து நாமினேஷன் கட்டாங்க. ஏன் ஒருத்தர் தோக்குறாங்க ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க? 2 பேரும் ஜெயிக்கலாம்ல? கோச்சாரம் சரியா இருக்குல்ல? கன்னி ராசிக்காரங்களே இப்ப நிறைய பேர் நாமினேஷன் கட்டுறாங்க. எல்லா கன்னி ராசிக்கு சீட்டு கிடைக்கிறது இல்லையே. அப்ப நீங்க தோத்துட்டீங்க. இருங்க பேசி முடிக்கட்டும். பேசுறீங்களா? மகாபாரதத்துல ஜோசியம் பார்க்க என்னைக்கு பதவி ஏற்றுக்கலாம், போருக்கு போலாம் அப்படின்னு ஜோசியம் பார்க்க போறாங்க. சகாதேவன் உள்ள நேரத்தை குறிச்சு கொடுத்தாரு. சூரியன் சந்திக்கும் அமாவாசை, ரைட், அது கோச்சார குறிச்சு கொடுத்தாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு? ஏய் சொல்லிட்டானா ஜாதகத்தை மறைக்க கூடாது, உள்ளபடி சொல்லணும். என்ன செஞ்சாரு? போய் விருதுக வச்சார். விருதுனே சூரியன் சொல்றாரு, என்ன நாளைக்கு தான் நம்ம சந்திப்போம், இன்னைக்கு சந்திக்க வச்சாரு. இறங்கி வந்தார். இறங்கி வந்து அரசார் போருக்கு போனார், ஜெயிச்சார். ஏன் அந்த கோச்சார ஐயோ இவரே தோத்துட்டாரு, இவரே மாட்டிக்கிட்டாரு. ஆப்படுங்க ஒரு இருங்க, இவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. நானே சிக்கிட்டேன்டா அப்படின்னு சொன்ன மாதிரி. ஐயா இப்போ ஒரு வர இதிகாசங்கள் எல்லாம் இருக்கட்டும். இப்ப நடைமுறையில பத்தி உள்ளதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், சரியா? இப்ப நடைமுறையில உள்ள ஒரு விஷயத்தையே சொல்றேன். இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு விவாகம், ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் நீங்க சொன்ன மாதிரி தசா புத்தி எல்லாம் வச்சு பொருத்தம்லாம் பார்த்து ஏன் முகூர்த்தம்னு ஒண்ணு நினைக்கிறோம்? அந்த முகூர்த்தம் தப்பா போச்சுன்னா வாழ்க்கையே போச்சுல. அப்ப அந்த தசா புத்தி வேலை செய்யலையே. ஓகே ஓகே இருங்க, முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது கோச்சாரம் தான். ஓகே முகூர்த்தம் எடுக்கிறோம், தசாபதி சந்திப்போங்க, அந்த கல்யாணம் பண்ணி வைப்போமா? இல்ல பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைப்போமா? என்னதான் பொருத்தம் இருந்தாலும் ஏக பொருத்தம் இருந்து எல்லாமே இருந்து அந்த முகூர்த்த நிர்ணயம் தப்பா இருந்தா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும். சரி ஓகேங்க, வரட்டுமுங்க. அப்ப இத கோச்சாரம் தானே சார். பெண்ணோட ஜாதத்துல 8 குடையும் தசை, பையனோட ஜாதத்துலயும் 8 குடையும் தசை, கல்யாணம் பண்ணி வைப்போமா? கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். அப்புறம் எதுக்கு முகூர்த்தத்துக்கு போறோம்? இல்ல அந்த ரைட் இருக்கட்டும், ஆனாலும் முகூர்த்த நிர்ணயம்ங்கிறத குறிக்கிற அப்புறம் எதுக்கு சார் முகூர்த்தத்துக்கே போக முடியும். இந்த தசாபத்தை வச்சு நீங்க எந்த நாள் வேணாலும் கல்யாணம் பண்ணலாமே, ஏன் முகூர்த்தம்னு ஒண்ணு குடிக்கிறோம்? அது நீங்க பேசுனது வீக் கண்டினியூ இவட்டே கொடுங்க. நீங்க ஒரு வீக் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு வீக் பண்ணிருக்கீங்க, ஆன் பண்ணி கொடுங்க. பிறக்கும் போது துரியோதனன் கும்பல் 100 வாரிசுகளும் உருப்படாது என்று எழுதிவிட்டார்கள். அன்றைக்கு பிறக்கும் போதே அரசால தகுதி இல்லை. அர்ஜுன நகர பஞ்சபாடவர்களே அரசால் என்பது விதி. அப்பதான் இந்த கோச்சாரத்தை வேலை செஞ்சதை தவிர்த்து பிறவியில் இல்லைன்னா வேலையாகாது. எங்க ஜோசியர் சொன்னார், எப்பா அருமையான குரு படம் பார்க்குது, கோச்சார குரு பார்க்குது, சுக்கிரன் துலாம்ல ஆட்சியில இருக்கார். எங்க இருக்காரு? சுவாதிகள் இருக்கார். பிறக்கும் போது ஜாதகத்துல ரிஷபத்துல ராகு இருக்கார். இதெல்லாம் கணக்கில் எடுக்கல. அருமையான குருபலம் இருக்கு. கல்யாணம் பண்ணினாங்க 6 மாசத்துல வைரஸ். என்ன காரணம்? என்ன சொன்னார் புரிஞ்சா? அதாவது ஜனனகால சுக்கிரன் வந்து சுவாதியில இருக்காரு, துளராசியில. ராகு வந்து என்ன ஆகிறாரு? ரிஷபத்துல நீசமாகிறாரு. சுக்கிரன் பெண்ணு, திருமணம் பண்ணோம்னா அந்த சாரநாதன் நீசமாக சுக்கிரனுக்கு 6ல 8ல இருந்ததுனால அவங்க டைவர்ஸ் எழுதி போனாங்க. அப்ப முகூர்த்தம் எங்க போச்சுன்னு கேக்குறாரு. சொல்லுங்க. அந்த முகூர்த்தத்தை வந்து நிர்ணயம் பண்ணிதானே 2 பேரோட ஜாதகத்தை வச்சு முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணாது வந்து கோச்சாரத்தை வச்சுதானே. எல்லா பலங்களையும் அறிந்த ஸ்ரீரங்கத்தோட சம்பவம். கிருஷ்ண பட்டாச்சாரியர் மிகச்சிறந்த ஒரு அஸ்ட்ராலஜர். கல்யாணத்துல 50 பேர் செத்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்காங்க கூட்டு மரணம் நிகழும், எச்சரிக்கை செய்திருக்காங்க. ஏன் அவங்க அதை பயன்படுத்திக்கல? ஐயோ மாட்டிக்கிட்டீங்களே, என்னங்க அப்பப்பா வந்து மாட்டிக்கிறீங்க? அந்த விதி அவங்க ஜாதகத்தை பிறக்கும் போது கூட்டு சுப நிகழ்ச்சின்னு வந்தா கூட்டு மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க அந்த இடத்துல வந்து அதை ராசி இல்லையே. தம்பி ஐயா, கூட்டு மரணம் நிகழ்வது கோச்சார ரீதியாக நடக்கிற விஷயம்.
அதே மாதிரி ஜனன ஜாதகத்துல அந்த மரணத்துக்குரிய கிரகங்கள் இருந்தா தான் நடக்குது. கரெக்டு தான். ஆமா, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கூட்டு மரணத்துக்கு யார் யார் ஜாதகத்துல தசா, அதாவது கிரகங்கள் வீக்கா இருக்குதோ அந்த கூட்டு மரணம். ரைட்டுங்களா? என்னென்ன கிரக சேர்க்கை சொல்லியிருக்க? என்னென்ன கிரக சேர்க்கை கூட்டு மரணத்துக்கு? சுக்கிரன், சனி, ராகு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும், சூரியன், செவ்வாய், ராகு சேர்க்கை இருந்தாலும் அந்த வாய்ப்பை கொடுத்துருது. ஆனா அவர் என்ன சொல்ல வராரு, ஜாதகத்துல உடனே நடக்கல, இல்ல கோச்சாரத்தில் இந்த மாதிரி அமைப்பு வரும்போதானே சேர்ந்து இறக்குறாங்கன்னு சொல்றாரு. ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் முகூர்த்த நிர்ணயம் கொடுத்து கல்யாணம் பண்ணி அந்த கோச்சாரப்படி வரும்போதுதான் அந்த சம்பவமே நடக்குது. பிறக்கும் போதே எழுதப்பட்ட விதி அது அந்த விதி நிக்குது. அந்த கிரகத்தை தொடும்போதுதான் நடக்குது. எல்லாம் அறிந்தவருக்கு அவர்களே பொறுப்பு. எல்லா விதையும் அறிந்தவர்களுக்கு அவர்களே பொறுப்பு. எதையும் அறியாதவர்களுக்கு இறைவனே பொறுப்பு. நீங்க சொல்ற வாஸ்தவம் எல்லாம் சொல்ல, அதுக்காக கோச்சாரமே இல்ல, எல்லாமே தசாபுத்தி தான் சொல்லக்கூடாதுல்ல. இல்ல, அம்மா சொன்னாங்க ஜாதகம் என்பது அரசு வங்கி போல அப்படின்னாங்க, கோச்சாரம் என்பது மக்களை போல அப்படின்னாங்க. அதான் சொல்றேன், அரசாங்கத்தில் அரசாங்கம் என்பது ஆணித்தரமான நம்பிக்கையான ஒரு கிரகம். மக்கள் என்பது இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு கைது போட்டு வாங்கிடுவாங்க. மைக்க கொடுங்க. சரி, அவர்கிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம். விக்னேஷ் என்ன சொல்ல வராருங்க பாப்போம். ஐயா, இப்ப கோச்சாரத்துக்கு விழா கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. கோச்சாரத்துக்கு விழா கொண்டாடுறதுனால என்ன பயன்? அதாவது தசா புத்தி ஒருத்தருக்கு மாறுதுன்னு வைங்க, லைஃபே மாறுது. ஆனா கோச்சாரத்துல ஒரு கிரகம் மாறுறதுனால அது ஒரு டெம்பரரி தான். இப்போ ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி கார் வாங்கணும் அப்படிங்கிறது தசா புத்தி. அப்ப கார் வாங்குறாங்க, என்ன கார் வாங்கணுங்கிறத அந்த கோச்சாரம் முடிவு பண்ணுது. இப்ப அந்த கோச்சாரம் முடிஞ்ச வாட்டி நாம என்ன பண்ணலாம், அந்த காருக்கு இன்னொரு பெரிய கார் கூட வாங்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியும். ஏன்னா தசா புத்திங்கிறது தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்ததுங்க. எப்படி தசாபுத்தி மாறும்போது மனிதனோட வாழ்க்கை முறை மாறும்போது இந்த கோச்சாரத்தோட சப்போர்ட்டும் இருக்கணும், இந்த கோச்சாரமும் அந்த வேலை செய்யணும். அப்படி இருக்கப்ப அந்த இன்னைக்கு ஒருத்தருக்கு தசாபுத்தி நல்லா இருக்குன்னு வைங்க, இத்தனை நாள் ராகு தசை அவருக்கு நல்லாவே இல்லை, ரொம்ப மோசமான நிலையில இருந்தா குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கப்ப இன்னைக்கு ஒரு குரு ஸ்தானத்துக்கு உயர்ந்திருக்காரு வைங்க, அது கோச்சாரமா தசாபுத்தியா? உங்களுக்கு ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துறேன், இதை ஞாபகப்படுத்துறேன். உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டீங்க. எனக்கு போன் பண்ணி கேக்குறேங்க, அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு. அப்ப நான் கோச்சாரத்தை வச்சு பிரசனம் வச்சு பார்த்து என்ன சொன்னேன், 2 நாள் 3 நாள் இருப்பாங்க, வந்துருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பயப்படாதன்னு. இப்ப உங்க அம்மாவோட ஜாதகத்தையோ தசாபுத்தியையோ நான் இது பண்ணல. ஐயா ஓகேங்கய்யா, அப்ப பார்க்கக்கூடிய மனநிலையில நடந்ததா? ஐயா நான் பார்க்கக்கூடிய மனநிலை இல்ல, அப்ப தசாபுத்தி பார்த்து நம்மளால சொல்ல முடியும். 2 பேர் அமைங்க. ஓகே, அன்றைய சூழ்நிலைக்கு அவங்க வருவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா தசாபுத்தினால நோய் வந்தது. தசாபுத்தியை நாங்க பார்க்கவே இல்லையே. ஐயா சரிங்கய்யா, நோய் வந்தது. ஐயா சுப முகூர்த்தம் பார்த்து சூப்பரா குடிக்கிறோம் வைங்க, புஷ்கர நவம்சத்துல ஒருத்தன் தாலி கட்டுறான், அவனுக்கு 6ஆம் அதிபதி தசை புத்தி நடக்குது. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு 8ஆம் அதிபதி தசை புத்தி நடக்குது. பிரிவாங்கலாம் மாட்டாங்க. குரு 5ல கூட இருக்கட்டும், 9ல இருக்கட்டும், பிரிவாங்கலாம் மாட்டாங்க. கட்டாயம் உண்டு. சரி, விவாதம் ரொம்ப போயிட்டே இருக்கு, ரைட்டுங்களா? இப்ப தலைவர்கள் இருவரையும் என்னங்க பேச வச்சிருவோம். உங்களுடைய கருத்து என்னங்க சார்? இப்ப கோச்சார ரீதியாக அவங்க வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க தசாபதிக்கு என்ன சொல்றீங்க? பினிஷிங் தசா நீங்க சொல்லிருங்க, தீர்ப்பு சொல்லிடுவோம். ஐயா, நீங்க 1க்கு 2 முறை நீங்க கொடுத்த தலைப்பை மட்டும் வச்சு பாருங்கய்யா. ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஜாதகத்துல நாம அவனோட ஏற்ற இறக்கங்களை எதை வச்சு கணக்கிடுறன்றது மட்டும் தான் தலைப்பு. அதை விட்டுட்டு நம்ம கோச்சாரம் அது இதுன்னு நாம பார்க்க தேவையில்லை. நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ஒரே விஷயம், நாம ஜாதக நோட்டு எடுத்துட்டு போய் தான் நம்ம ஜாதகத்தை நிற்போமே தவிர எனக்கு பார்த்து சொல்லு எனக்கு பார்த்து சொல்லுன்னா எதை சொல்லுவாரு? வெறும் ஜாதக நோட்டே வேண்டியது இல்லையே, கோச்சாரம் சொல்லணும்னா. ஜாதகர் வந்ததுக்கு அப்புறம் பலன் சொல்ற ஜோதிடரை விட
இந்த ஆள் இந்த நேரத்துல இந்த கேள்விகளோட இங்க வர போறாரு அப்படின்னு நம்ம முன்னாடியே கணிச்சு வைக்கிறது தாங்க ஐயா சிறந்த ஜோதிடருக்கு அழகு. அதனால கோச்சாரமே சிறந்த பலன்களை நிறைய பலன்களையும் கொடுக்கும். அருமை. சரி, 2 தசாபுத்தி கணிதங்களே பலவிதமான கணிதங்கள் இருக்கு. அது 2 ஆஃப் பண்ணிருக்கு. தசாபுத்தி கணிதங்களே பலவிதமான கணிதம் இருக்கு. கோச்சாரத்தை ஆயில நிர்ணயம் பண்ற மாதிரி எந்த கணிதமும் நம்ம கொடுக்கவே கிடையாது. ஆனா தசாபுத்தியில ஆயில நிர்ணயம் பண்ற மாதிரி கணித முறைகளும் இருக்கு. எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த வருடங்கள்ல எப்பப்ப என்ன நடக்கும்னு தசாபுத்தியில உறுதியாக சொல்ல முடியும். என்றாலும் ஒவ்வொரு லக்ன பிராரமும் மாரகாதிபதி திசை, பாதகாதிபதி திசை, அட்டமாதிபதி திசை, இப்படி ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு பிரச்சனைகளை நாம் எடுத்துக்கொண்டு நினைவில் வைத்து அவர்களுக்கு சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது எல்லா நேரங்களிலும் அது நடந்து விடுகிறதா என்றால் அது தவறுகிறது. தவறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு சுபகிரகம் கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த விபத்து ஒரு கண்டத்துல தப்பிக்க போகிறது. அப்ப தலைக்கு வந்தது தலப்பாகையோட போற மாதிரிதான். அப்ப தசாபத்தில நிர்ணயம் செஞ்சிருந்தாலும் அந்த தசாபத்தி அந்த விபத்துல தப்பிக்கிறதுக்காக ஜாதக அமைப்பு இருந்தாத்தே அதுவும் தப்பிக்கப்படுகிறது, அதுலயும் தப்பிக்கப்படுகிறது. என்றாலும் ஒன்று விட ஒன்று சலித்தது அல்ல. கண்கள் 2 இருந்தால் எல்லா கோணங்களிலும் பார்க்கலாம். ஒரு கண் இருந்தாக்க ஒரு கோணத்தில் மட்டுமே பார்க்க முடியும். திசா புத்தி என்பது கோயிலுடைய கோபுரமே. கோச்சாரம் என்பது கோயிலுக்குள் இருக்கும் இறைவனாக நம்ம பாவிக்கணும். இருந்தாலும் கோயில் இல்லாம நம்ம அந்த ஒரிஜினலான ஒரு ஆத்ம சக்தியை நம்ம உணர முடியாது. அதுக்காக நம்ம காட்டுல வச்சிருக்கோம், மரத்துல வச்சிருக்கோம், இறைவனை வச்சிருக்கோம், அங்கேயும் வழிபாடு செய்யலாமே அப்படின்னு சொன்னாலும் கூட தெய்வம் கோபுரம் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது அங்க நாம் பொதுமக்களாக நிறைய பேர் சேர ஆரம்பிக்கிறோம். காட்டு தெய்வங்கள் நம்ம குல தெய்வங்களாக இருக்கும்போது நம்ம குடும்பம் மட்டும்தான் போறோம், அல்லது அந்த ஊர் மக்கள்கிட்ட. ஆனா கோபுரங்கள் எழுப்பப்படும் கோயில்கள் எல்லாரும் வருகிறார்கள். ஆக கோபுரமும் இருக்க வேண்டும், இறைவனும் இருக்க வேண்டும். அதனால தசாபுத்தியும் கோச்சாரம் இரண்டு சேர இருந்தாலே எளிதாக நாம் வெற்றி பெற முடியும். அப்படின்றதுனால இருவரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக 2 பேர்களுக்கும் பரிசை பகிர்ந்து கொடுத்து 2 தசாபுத்தியும் வேண்டும், கோச்சாரம் என்று வேண்டும். 2ம் இருந்தால் ஒருத்தருக்கு நாம் தெளிவாகவும் நிதானமாகவும் துல்லியமாகவும் பலன் கூற முடியும் என்று இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தையும், வந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள், அதே மாதிரி தசாபத்தியினுடைய அணித்தலைவர் பாரதி ராஜாவுக்கும் நன்றியை கூறி, கோச்சாரத்துக்கு அணித்தலைவராக இருக்க ராஜேஸ்வரிக்கும் நன்றியை கூறி, வந்திருந்த ஜோதிடர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, நல்லதொரு வாய்ப்புல மீண்டும் நல்லதொரு பட்டிமன்றத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.